81வது கேள்வி. அபிராமி நிறுவனத்தின் 2025 3/31 முடிவடைந்த காலப்பகுதிக்கான மொத்த விற்பனை மொத்த கொள்வனவுகள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. மொத்த விற்பனை 7,70,000 மொத்த கொள்வனவு 4,40,000 ஆகும். 2025 4/1 வெட்கட்டுப்பாட்டு கணக்கு செலவு மீதி, அதாவது வெட்கட்டுப்பாட்டு கணக்குல செலவு மீதி, அதாவது ஆதார மீதி கொடுத்திருக்காங்க. செலவு பக்கம் 5 லட்சம் காணப்படுது அப்படின்ட்டு. நிதியாண்டில் செலுத்திய வெட், அதாவது செலுத்திய வெட்டு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 10,000. கொள்வனவு விற்பனைகளில் 10% வெட்டு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா உள்ளடக்கப்பட்டிருக்கு. கேட்கறது வெட்கட்டுப்பாட்டு கணக்கு மீதி என்ன செய்யறாங்க அப்படின்னா கேள்வியா கேட்கறாங்க. அதாவது வெட்கட்டுப்பாட்டு கணக்கு மீதி யாது அப்படின்றத கேள்வியா கேட்கறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா முதலாவது வெட்கட்டுப்பாட்டு கணக்கு ஒண்ணு என்ன செய்யுங்க அப்படின்னா கட்டுப்பாட்டு கணக்குல ஆரம்பத்துல இருந்த மீதி எவ்வளவு அப்படின்னா 5,000. ஆரம்ப மீதி எவ்வளவு? 5,000 அப்படின்றது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஆரம்ப மீதி 5,000. அதுக்கு அடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்க, சகல கொள்வனவுகளின் விற்பனைகளையும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 10% வெட்டு உள்ளடக்கப்பட்டிருக்காங்க. அதாவது சகல கொள்வனவு விற்பனைகள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 10% வெட்டு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா உள்ளடக்கப்பட்டிருக்கு. அப்ப 10% வெட்ட பார்க்கணும். அதாவது 7,70,000க்கு 7,70,000க்கு 10% வெட்டு எவ்வளவு உள்ளடக்கி இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா 7,70,000 110ஆல பிரிச்சு தர 100ஆல என்ன செய்யணும் அப்படின்னா பெருக்கணும். இப்ப பெருக்குனீங்கன்னா வெட்டினீங்களான விற்பனை எவ்வளவு அப்படின்றது வரும். அப்ப 110ஆல பிரிச்சு தர 100ஆல பெருக்குனீங்க அப்படின்னா 7 லட்சம் வெட்டினீங்களான விற்பனை. அப்ப வெட்டு எவ்வளவா இருக்கும்? 70,000 இருக்கும். இந்த வெட்டுக்கான இரட்டை பதிவு எப்படி வந்திருக்கணும் அப்படின்னா, அதாவது இது கடன் விற்பனையாக இருந்தா அல்லது காசு விற்பனை, நம்ம உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு விற்பனை நீங்க எடுங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா வெட்கட்டுப்பாடு எப்படி எந்த ஒரு காசு விற்பனையா இருந்தாலும் கடன் விற்பனையாக இருந்தா எப்படியுமே எடுத்தோம் அப்படின்னா அதுக்கான இரட்டை பதிவு எப்படி வரும் அப்படின்னா கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 7,70,000, விற்பனை கணக்கு செலவு 7 லட்சம், விற்பனை கணக்கு செலவு 7 லட்சம், வெட்கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 70,000. வெட்கட்டுப்பாட்டு கணக்குல செலவு பக்கம் என்ன செய்யும் அப்படின்னா விற்பனை 20,000 வரவு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப அந்த மாதிரி நீங்க பதிவு செஞ்சீங்க அப்படின்னா சரி. அதுக்கு அடுத்து கொள்வனையும் போது என்ன செய்யணும் அப்படின்னா வெட்ட பார்க்கணும். கொள்வனையும் போது வெட் பார்க்கறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முதலாவது பாருங்க 4,40,000 இருக்கு. அப்ப 4,40,000க்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா 4,40,000 110ஆல பிரிச்சு தர 100ஆல பெருக்குனீங்க அப்படின்னா வெட்னீங்களான கொள்வனவு எவ்வளவு அப்படின்றது வரும். அப்ப வெட்னீங்களான கொள்வனவு எவ்வளவு வரும் அப்படின்னா, அதாவது 4,40,000 110ஆல பிரிச்சு 100ஆல பெருக்கணும் போது வெட் எந்த பக்கம் வரும் அப்படின்னா கொள்வனவின் போது வெட் எந்த பக்கம் வரும்? வரவு பக்கம் வரும். கொள்வனவின் போது வெட் வரவு பக்கம் வரும். சரியா? அப்ப கொள்வனவின் போது வெட் எந்த பக்கம் வரும் அப்படின்னா 40,000 வரவு பக்கம் வரும். அதுக்கு அடுத்து காசாக செலுத்திய வெட்டை கொடுத்திருக்காங்க 10,000. அதுக்கு எப்படி ரெட்டை பத்தி எழுதிங்கன்னா காசு கணக்கு செலவு வெட்கட்டுப்பாட்டு கணக்கு வரவு. காசு கணக்கு செலவு 10,000, வெட்கட்டுப்பாட்டு கணக்கு வரவு 10,000. அப்ப காசா செலுத்திய வெட் 10,000. அப்ப இந்த கணக்கு இதோட என்ன செய்யும் பேலன்ஸ் பண்ணுங்க. 25,000. மீதி கணக்கு பாருங்க 25,000 எடுத்தது விளங்கியிருக்கா அப்படின்ட்டு. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. அந்த 25,000 எடுத்ததுல விளங்கிக்கலாம். சரி, அதுக்கு அடுத்த கேள்விக்கு கொடுத்திருக்காங்க. கணபதி வியாபாரமானது தனது பொருட்களை கிரயத்தில் 25% லாபம் கூட்டி விற்பனை செய்கின்றனர். 2025 3/31 முடிவடைந்த நிதியாண்டுக்கான பின்வரும் தகவல்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தந்திருக்காங்க. அதாவது வெட்டுள்ளடங்களான விற்பனை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வெட்டுள்ளடங்களான கொள்வனவும் கொடுத்திருக்காங்க. அதே போல அன்றைய தினம் அதாவது 3/31 வருட இறுதியில உள்ள சரக்கிருப்பின் பெறுமதி எவ்வளவு 35,000 அப்படின்றதும் கொடுத்திருக்காங்க. வருடத்தில் விற்கப்பட்ட பொருட்களின் கிரயம், அதாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா விற்கப்பட்ட பொருட்களோட கிரயம் எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது விற்பனை கிரயம் எவ்வளவு அப்படின்றதான் கேட்கறாங்க. விற்கப்பட்ட பொருட்களின் கிரயம் அப்படின்றது விற்பனை கிரயத்தை தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்கறாங்க. அப்ப முதலாவது இவங்க விற்பனை எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 3,30,000 கொடுத்திருக்காங்க. அதுல 10% வெட்டு உள்ளடங்களா இருக்கு. நீங்க விற்பனை பெறுமதி எப்பயுமே காட்டுவீங்க வெட்னீங்களான விற்பனையை என்ன செய்வீங்க அப்படின்னா வருமான கூட்டுல காட்டுவீங்க. வெட்னீங்களான விற்பனையை என்ன செய்வீங்க அப்படின்னா
சாதகமான கூற்றுல காட்டு. வெட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நீக்கிடணும். வெட்டு இல்லாததை என்ன செய்யணும் அப்படின்னா விற்பனை கணக்குல பதிவீங்க. ஏன்னா இப்ப கடன் விற்பனை இருந்துச்சு அப்படின்னா கடன் பெற்றோர் கணக்கு வரவு 3,30,000, விற்பனை கணக்கு செலவு 3,00,000, வெட்கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 30,000 அப்படின்றதான் பதிவீங்க. சரியா? விற்பனை கணக்குல எவ்வளவு பதிவீங்க அப்படின்னா வெறும் 30,000, 3,00,000 தான் என்ன செய்றீங்க அப்படின்னா பதிவு செய்றீங்க. வெறும் 3,00,000 தான் என்ன செய்றீங்க அப்படின்னா பதிவு செய்றீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த 3,00,000க்கு தான் கிரயத்துல 25% லாபம் கூட்டி என்ன செய்யறாங்க அப்படின்னா விற்கிறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா முதலாவது விற்பனை பெறுமதி எடுக்கணும். அப்ப விற்பனை பெறுமதி எடுக்கிறதுக்கு வெட்ட முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னா நீக்கம் செய்யணும். அப்ப 3,30,000, அதாவது 3,30,000 என்ன செய்யணும் அப்படின்னா 3,30,000 பெருக்கணும் 110ஆல தர 100ஆல பெருக்குங்க. பெருக்குனீங்கன்னா வெட்னீங்களான விற்பனை எவ்வளவு அப்படின்றது வரும். அப்ப வெட்னீங்களான விற்பனை எவ்வளவு வரும் அப்படின்னா 3,00,000 அப்படின்றது வரும். அப்ப விற்பனை பெறுமதி வெட்னீங்களான விற்பனை பெறுமதி எவ்வளவு எடுத்துட்டோம்? 3,00,000 அப்படின்றத எடுத்துட்டோம். இப்ப இதுக்கு அடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 3,00,000க்கு கிரயத்துல 25% லாபம் வைக்கிறாங்கன்னா கிரயத்துல 25% லாபம்னா விற்பனையில எவ்வளவா இருக்கும்? 125% இருக்கும். இப்ப எனக்கு விற்பனை தானே கொடுத்திருக்காங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கிரயத்துல இருந்து விற்பனைக்கு போறப்ப, அதாவது கிரயத்துல இருந்து என்ன செய்யும் அப்படின்னா விற்பனைக்கு போறப்ப விற்பனை கிரயத்தை பாக்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 3,00,000 125ஆல பிரிச்சு தர 100ஆல என்ன செய்யணும் அப்படின்னா பெருக்கணும். சரியா? அதாவது விற்பனை பெறுமதி அப்படின்றது இப்ப எனக்கு விற்பனை பெறுமதி உங்களுக்கு கொடுத்துருக்கான். விற்பனை பெறுமதி அப்படின்றது கிரயத்தையும் லாபத்தையும் சேர்த்திருக்கும். அப்ப உங்களுக்கு கிரயத்தை தான் கண்டுபிடிக்கணும். சரியா? நான் இது முன்னே சொல்லி கொடுத்திருக்கிறது போலத்தான். இப்ப விற்பனை விலை அப்படின்றது எதை சமன்பாடுனா விற்பனை விலை சமன் கிரயம் பிளஸ் லாபம். இது ரெண்டையும் கூட்டினது அது விற்பனை விலை. சரியா? அப்ப இன்னைக்கு கிரயம் தான் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். அப்ப நீங்க கண்டுபிடிக்க போறது எது? கிரயத்தை. அப்ப கண்டுபிடிக்க போறது எதுவோ அதை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா 100% அப்படின்றத எடுக்கணும். அப்ப கிரயத்தை என்ன செய்யுங்க 100% அப்படின்றத எடுங்க. அதே போல லாபம் எத்தனை வீதமா இருக்கணும்? 125% இருக்கணும். அப்ப நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா 125ஆல பிரிச்சீங்க அப்படின்னா விற்பனை ஃபுல் அமௌண்ட்டையும் என்ன செய்யுங்க அப்படின்னா 125ஆல பிரிச்சீங்க அப்படின்னா ஒரு வீதம் எவ்வளவு அப்படின்றது வரும். அந்த ஒரு வீதத்தை நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா 100 வீதத்தால பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் பாருங்க. 100 வீதத்துல என்ன வச்சிருக்கீங்க? விற்பனை கிரயத்தை வச்சிருக்கீங்க. அப்ப விற்பனை கிரயம் எவ்வளவு அப்படின்றது வரும். அப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா 3,00,000 என்ன செய்யுங்க அப்படின்னா பிரிங்க 125ஆல. சரி, பிரிச்சுங்க பெருக்குனீங்கன்னா 2,40,000. அப்ப விற்பனை கிரயம் எவ்வளவு? 2,40,000. அப்ப முதலாவது கேள்வி கேட்டிருக்காங்க விற்கப்பட்ட சரக்குகளின், அதாவது விற்கப்பட்ட சரக்கின் கிரயம் யாது அப்படின்ட்டு. விற்கப்பட்ட சரக்கின் கிரயம் 2,40,000. விற்கப்பட்ட சரக்கின் கிரயம் எவ்வளவு? 2,40,000. பாருங்க அந்த 2,40,000 இடத்துல டவுட் தான் கேளுங்க போவோம். சரி, அடுத்து ஆரம்ப இருப்பின் கிரயம் யாது அப்படின்னு கேட்கறாங்க. ஆரம்ப இருப்பின் பெருமதி எவ்வளவு அப்படின்றது கேட்கறாங்க. அதுக்கு நீங்க முதலாவது கொள்வனவு எவ்வளவு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். உங்க கொள்வனவு கொடுத்திருக்காங்க 1,98,000 கொடுத்திருக்காங்க. சரியா? 1,98,000 என்ன செஞ்சாங்க அப்படின்னா கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த 10% வெட்டு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா உள்ளடக்கி இருக்கு. 10% வெட்டு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா உள்ளடக்கி இருக்காங்க. வெட் நீங்களான கொள்வனவத்தை என்ன செய்வீங்க அப்படின்னா விற்பனை கிரைய கணிப்பீட்டின் போது உள்ளடக்குவீங்க. அப்ப வெட் நீங்களான கொள்வனவை என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். அதுக்கு 1,98,000 110ஆல பிரிச்சு தர 100ஆல என்ன செய்யுங்க அப்படின்னா பெருக்குங்க. பெருக்குனீங்க அப்படின்னா 1,80,000 அப்படின்றது வெட் நீங்களான கொள்வனவா இருக்கும். வெட்டில்லாத கொள்வனவாக இருக்கும். இந்த வெட்டில்லாத கொள்வனவுக்கு விற்பனை கிரைய கணிப்பீடுவதற்கான சமன்பாடு என்னது? ஆரம்ப இருப்பு விற்பனை கிரைய கணிப்பீட்டுக்கான சமன்பாடு என்னது? விற்பனை கிரயம் சமன் ஆரம்ப இருப்பு பிளஸ் பாருங்க. இறுதி இருப்பு கொடுத்திருக்காங்க 35,000. சரியா? இறுதி இருப்புகள் கொடுத்திருக்காங்க 35,000. அப்ப இறுதி இருப்பு 35,000 என்ன செய்யும் அப்படின்னா பண்ணுங்க. அந்த 2,40,000 இருக்கு தெரியுமா? அந்த 2,40,000 என்ன செய்யும்? 80,000 இந்த பக்கம் சமனுக்கு இங்கிட்டு வந்தா 2,40,000 1,80,000 என்ன செய்யும் அப்படின்னா மைனஸ் ஆகும். அப்ப 2,40,000 இருந்து மைனஸ் பண்ண போறீங்க 1,80,000. சரி, ஏன்னா சமனுக்கு இந்த பக்கம் என்ன செய்யும் அப்படின்னா பிளஸ்ல இருக்கு 1,80,000. அதே சமனுக்கு இங்கிட்டு வந்தா என்ன செய்யும் அப்படின்னா மைனஸ் ஆகும். அதனால மைனஸ் என்ன செய்யணும் அப்படின்னா 1,80,000.
2,40,000 1,80,000 மைனஸ் பண்றோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் என்ன செய்யுது அப்படின்னா 35,000 மைனஸ் ஆகுது. அப்ப சமனுக்கு கிட்ட வந்து என்ன செய்யும், பிளஸ் 35,000 என்ன செய்யும் அப்படின்னா காணப்படும். அப்ப இறுதி ஆரம்ப இருப்பு எவ்வளவா இருந்திருக்கணும் அப்படின்னா, இந்த நிறுவனத்துல ஆரம்ப இருப்பு எவ்வளவா இருக்கணும் அப்படின்னா, இதை கொண்டு வந்து இங்க கழிக்கிறீங்க, இதை கொண்டு வந்து இந்த பக்கம் கூட்டுறீங்க, கூட்டினீங்கன்னா எக்ஸமன் எவ்வளவு வரும் அப்படின்னா 95,000 அப்படின்றது வரும். அப்ப ஆரம்ப இருப்பு நிறுவனத்துல எவ்வளவு வந்திருக்கணும் அப்படின்னா 95,000. ஆரம்ப இருப்பு 95,000 அப்படின்றது வந்திருக்கணும். பாருங்க, அந்த ஆரம்ப இருப்பின் தான் பெருமதி கேட்கறாங்க. ஏன்னா 2024 4/1 உள்ள சரக்கு இருப்பின் பெருமதி தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்கறாங்க. அப்ப ஆரம்ப இருப்பின் பெருமதி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 95,000. பாருங்க, அந்த கேள்வியில ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க பாப்போம். 82வது கேள்வியில. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 83. தமிழர் நிறுவனத்தின் கடன்பட்டோர் தொடர்பான விவரங்கள் வருமாறு. 2025 3/31 முடிவடைந்த நிதியாண்டில் 6,000 அளவிட முடியா கண்ணாக பதிவளிக்கப்பட்டதுள்ளது. 6,000 என்ன செய்யறாங்க, அளவிட முடியா கண்ணாக பதிவளிப்பு செஞ்சிருக்காங்க. வருட இறுதி கடன்பட்டோரையும் ஒரே வீத ஐயக்கடன் ஏற்பாடு மேற்கொள்ளப்படுகின்றன. ஒரே வீதத்துல என்ன செய்யறாங்கன்னா ஐயக்கடன் ஏற்பாடு எல்லா வருஷமும் ஒரே வீதம் தான் மேற்கொண்டு வராங்கன்னா. கடன்பட்டோனால் திருப்பி அனுப்பப்பட்ட 6,000 பெறுமதியான பண்டங்கள் தவறுதலாக கடன் கணக்கில் பட வேண்டிய ஆறாமற்றாங்க. அப்ப மேல பாருங்க, இறுதி மீதி எவ்வளவு கொடுத்திருக்காங்க, கடன்பட்டோட இறுதி மீதி 58,000 என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த 58,000 கொடுத்தது பிழை. ஏன் அப்படின்னா உத்திருப்பம் எவ்வளவு மைனஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னா, உத்திருப்பமா 6,000 மைனஸ் பண்ண வேண்டிய இடத்துல இவங்க 9,000 என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மைனஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா உத்திருப்பம் 6,000 பண்ணிருக்கணும் பண்ணிட்டாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இறுதி கடன்பட்டோர் மீதியோட இந்த 9,000 என்ன செய்யணும் அப்படின்னா, சாரி 3,000 என்ன செய்யணும் அப்படின்னா கூட்டி விடணும். ஏன்னா 3,000 அதிகமாக மைனஸ் பண்ணிருக்காங்களே. அப்ப அந்த 3,000 நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா கூட்டி விடணும். அப்ப இறுதி கடன்பட்டோர் மீதி 58,000 இருக்கு. அந்த 58,000 இவங்க கூடுதலாக மைனஸ் பண்ண ஒரு 3,000 என்ன செய்யுங்க அப்படின்னா கூட்டி விடுங்க. கூடுதலாக மைனஸ் பண்ண 3,000 கூட்டி விடுங்க. சரியா? அப்ப இங்க பாருங்க 58,000 என்ன செய்யப்படும் அப்படின்னா வரும். அப்ப இறுதி கடன்பட்டோர் மீதியில சரியான மீதி எவ்வளோ 61,000. இறுதி கடன்பட்டோர் மீதியில சரியான மீதி எவ்வளவு அப்படின்னா 61,000. சரியா? அதே போல இப்ப இதுக்கு அடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு அடுத்து அவங்க கண்டுபிடிச்சிருக்க, அதாவது ஐயக்கடன் ஒதுக்கீட்டு வீதம் எவ்வளவு அப்படின்றது கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. முதல் வருடத்துக்கு சரியா செஞ்சிருப்பாங்க. சரியா? முதல் வருடத்துக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா சரியா செஞ்சிருக்காங்க. அப்ப 62,000 வீதம் செஞ்சிருந்தா என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த 6 வீதம் வந்திருக்கும். அப்படி 6,200 வந்திருக்கும் அப்படின்றத பாக்கணும். அப்ப எத்தனை வீதம் அப்படின்றத பாக்க 62,000 சரி 6,200 கீழ் 62,000 தர 100 இப்படி போட்டீங்க அப்படின்னா எத்தனை வீதம் ஐயக்கடன் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா வரும். அப்ப சுருக்கி எடுத்தீங்க அப்படின்னா ஐயக்கடன் ஒதுக்கீடு வீதம் 10 வீதம் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா செஞ்சிருக்கணும். 10 வீதம் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா செஞ்சிருக்கணும். அதாவது 62,000 மேல் 6,200 தர 100 வீதம். ஏன்னா 62,000க்கு 6,200 ஐயக்கடன் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. தர 100 போட்டீங்க அப்படின்னா எத்தனை வீத ஐயக்கடன் ஒதுக்கீடு அப்படின்றது தெரிய வந்துடும். அப்ப ஐயக்கடன் ஒதுக்கீட்டு இது அறவிட முடியா கடன் கணக்கு. இந்த அறவிட முடியா கடன் கணக்குல ஆரம்பத்துல அறவிட முடியா கடன் ஒண்ணு சொல்லியிருக்காங்க பாருங்க. அறவிட முடியா கடன் எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6,000 அறவிட முடியா கடன் பதிவளிப்பு செய்யப்பட்டதுடன். அப்ப 6,000 அறவிட முடியா கடனுக்கான இரட்டை பதிவு அது பதிவளிப்பு செஞ்சிருக்காங்க பாருங்க. பதிவளிக்கப்பட்டதுடன் அப்ப பதிவளிப்பு செஞ்சுதான் இருக்கு. திருப்பி நீங்க கொண்டு போயிட்டு என்ன செய்ய தேவையில்ல, கடன்பட்டவர் வந்து கழிக்க தேவையில்ல. செஞ்சிருக்கிறதுனால நீங்க இந்த 61,000 இருந்து என்ன செய்ய தேவை அப்படின்னா கழிக்க வேண்டிய தேவை அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க பதிவளிப்பு செஞ்சுதான் இருக்காங்க. அப்ப செஞ்சதை திருப்பியும் கொண்டு போயிட்டு கழிக்கணும் அப்படின்றது காரணம் இல்லை. சரி, அப்ப இது நேரம் அறவிட முடியா கடன் கணக்குல மட்டும் வச்சீங்க அப்படின்னா சரி. அப்ப அறவிட முடியா கடன் கணக்கு வரவு 6,000,
கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 6000. அப்ப அறவிட முடியாத கடன் கணக்குல 6000 என்ன செய்யுங்க அப்படின்னா வரவு வைங்க. சரியா? 6000 வரவு வச்சிங்க அப்படின்னா போதுமானது. இதை கொண்டு போய் கடன்பட்டோர்ல இருந்து கழிக்கணுமா அப்படின்னு கேட்டா கடன்பட்டோர் வந்து கழிக்க தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி என்ன செஞ்சாங்கன்னா கழிச்சுதான் கொடுத்துருக்காங்க. பதிவளிக்கப்பட்டதுடன் அப்படின்ட்டு மேல சொல்லிருக்காங்க பாருங்க. பதிவளிக்கப்பட்டதுடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்கு அடுத்து ஐயக்கடன் ஏற்பாட்டுல ஆரம்ப மீதி எவ்வளவு இருக்கு? 6200 இருக்கு. ஆரம்பத்துல 6200 அப்படின்றது இருக்கு. சரி, என்ன செய்யும் அப்படின்னா பண்ணிக்குவோம். 6200 இருக்கு. இறுதியில என்ன செய்யுங்க அப்படின்னா எவ்வளவு மீதி அப்படின்றது பார்க்க 6100க்கு எனக்கு இருக்கு 6100 தானே இருக்கு. சரி, 61000 61000க்கு என்ன செய்யுங்க அப்படின்னா 10 வீதம் பாருங்க. இப்ப இறுதி கடன்பட்டோர் சரியான மீதி 58000 இல்ல. சரியான மீதி இப்ப எவ்வளவு? 61000. அப்ப இந்த 61000க்கு என்ன செய்யுங்க அப்படின்னா 10 வீதம் பாத்தீங்கன்னா 6100. அப்ப இறுதி ஐயக்கடன் ஒதுக்கீட்டு வீதம் எவ்வளவு அப்படின்னா 6100. அப்ப அறவிட முடியா கடன் கணக்குக்கு மாற்ற வேண்டியது எவ்வளவு? 100. அறவிட முடியாத கடன் கணக்கு மாற்ற வேண்டியது 100. அப்ப அறவிட முடியாத கடன் கணக்குல இங்கிட்ட என்ன ஐயக்கடன் கணக்குல வரவுல இருக்கு. அப்ப அறவிட முடியாத கடன் கணக்குல என்ன செய்யணும்? செலவு வைக்கணும். அந்த 100 வச்சு பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அறவிட முடியாத கடன் கணக்குல வர்ற மீதி எவ்வளவு? 5900 இருக்கும். முடியாத கடன் கணக்கு வருமான கூற்றுல எந்த தொகையை நீங்க காட்டுவீங்க அப்படின்னா அறவிட முடியாத கடன் கணக்குல என்ன தொகை இருக்கோ அதைத்தான் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா வருமான கூற்றுல காட்டுவீங்க. வருமான கூற்றுல காட்டப்பட வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னா 5900. வருமான கூற்றில் காட்டப்பட வேண்டிய தொகை 5900. இந்த அறவிட முடியாத கடன் கணக்குல எவ்வளவு இருக்கோ அந்த மீதியத்தை என்ன செய்யணும் அப்படின்னா வருமான கூற்றுல காட்டுவீங்க. அப்ப 5900 அப்படின்றத காட்டணும். சரியா? நீங்க முக்கியமா கவனத்தை கொள்ள வேண்டிய இந்த கணக்கை செய்யறப்ப அறவிட முடியாத கடன் பதிவளிப்பு செஞ்சிருந்தா திருப்பியும் கொண்டு போய் கடன் பட்டோர் வந்து கழிச்சிடாதீங்க. சரியா? பதிவளிப்பு செய்யல அல்லது எதுவுமே சொல்லி இல்ல அப்படின்னா நீங்க கொண்டு போய் கழிக்கிறது பிரச்சனை ஒன்றும் இல்லை. அவங்க பதிவளிப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப நீங்க போய் கழிக்க போயிடக்கூடாது. சரியா? கழிக்க போய கூடவே கூடாது. அவங்க சொல்லி இல்ல அதே மாதிரி பதிவளிப்பு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லி இல்லாத சந்தர்ப்பத்தை நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா கழிக்கலாம். அப்படி அவங்க பதிவளிப்பு செய்யல அப்படின்னு நேரடியா சொல்லியிருந்தாலும் நீங்க கொண்டு போய் கழிக்கலாம். அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்க கழிக்க போக கூடாது. சரியா? அப்ப எனக்கு வர்றது 5900 அப்படின்றது வருமான கூற்றில் காட்டப்பட வேண்டிய அறவிட முடியா மற்றும் ஐயக்கடன் கணக்கு. வருமான கூற்று எவ்வளவு காட்டுவீங்க? 5900 என்ன செய்வீங்க அப்படின்னா காட்டுவீங்க. பாருங்க, இந்த கேள்வியில ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. சரி, அடுத்து டவுட் எதுவுமே இல்லை தானே? டவுட் இருக்கா? திரும்ப ஒரு தடவை விளங்கப்படுத்துங்க சார். விளங்கப்படுத்தணும் கேட்டுருங்க, நான் இல்லாட்டி அடுத்த கேள்வி போயிருவேன். சரி, அப்ப பாருங்க, முதலாவது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அத கணக்குப்படி கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குல 6ஆம் மீதி கொடுத்திருக்காங்களா? 6ஆம் கொடுத்திருக்காங்க. இறுதி மீதி கணக்கா வச்சுட்டேன் 6200. சரியா? இதுக்கு அடுத்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஐயக்கடன் ஒதுக்கீட்டு வீதம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஐயக்கடன் ஒதுக்கீட்டு வீதத்தை கண்டுபிடிச்சா தான் இந்த வருஷத்துக்கு நம்ம ஐயக்கடன் என்ன செய்யலாம்னா செய்யலாம். அவங்க செஞ்சு கொடுத்திருக்காங்க. அவங்க செஞ்சு உத்திருப்பத்தை என்ன செஞ்சிருக்காங்கன்னா கூடுதலா பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப அது ஒரு பிழை இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சரியான வீதத்தை நம்ம கண்டுபிடிச்சுக்கோம் முதலாவது. அப்ப கண்டுபிடிச்சிட்டா நம்ம திருத்தின பிறகு எத்தனை வீதமோ அதை பார்த்துடலாம். அப்ப அந்த வீதத்தை பாக்குறதுக்கு சரியா அவங்க 6200 வருட ஆரம்பத்தை பாருங்க. 62,000 என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஐயக்கடன் ஒதுக்கீடு வீதம் 6200 கொடுத்திருக்காங்க. அப்ப 62,000 ஐயக்கடன் ஒதுக்கீடு வீதம் 6200 கொடுத்திருந்தா அவங்க எத்தனை வீத ஐயக்கடன் செஞ்சிருக்காங்க அப்படி பார்க்கணும். 6 நீங்க என்ன செய்யலாம் வீதம் எவ்வளவாக இருக்கும்? 10 வீதமாக இருக்கும். சரியா? இது வரைக்கும் விளங்கி பாருங்க அந்த ஐயக்கடன் ஒதுக்கீட்டு வீதம் எடுத்தது வரைக்கும். ஆமா சார். ஓகே, இப்ப இதுக்கு அடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா அந்த பிழையா ஒரு விடயம் செஞ்சிருக்காங்க. என்ன பிழையான விடயம்? உத்திருப்பம் 6000, அதாவது கடன்பட்டோர் திருப்பி அனுப்பப்பட்ட பண்டங்கள் அப்படின்றது உட்திருப்பம் தானே. அந்த உட்திருப்ப
உட்திருப்பம் வந்து 6000 என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 9000 அப்படின்றது பதிஞ்சிருக்காங்க. 6000 9000 என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பதிஞ்சிருக்காங்க. அப்ப 3000 என்ன செஞ்சிருக்காங்க கூடுதலாக பதிவு செஞ்சிருக்காங்க. 3000 கூடுதலா பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப 3000 கூடுதலா பதிவு செஞ்சா கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்கு இப்போ உட்திருப்பத்தினால என்ன செய்யப்படும் அப்படின்னா கடன்பட்டோர் மீது குறைவடையும். உட்திருப்பம் பதிஞ்சா என்ன செய்யும், கடன்பட்டோர் மீது குறைவடையும். அப்ப இவங்க 6000 என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதாவது 6000 பதிவு செய்யறதுக்கு பதிலாக 6000 கடன்பட்டோர் மீதுல இருந்து குறைக்கிறதுக்கு பதிலாக இவங்க 9000 என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கடன்பட்டோர் மீதுல இருந்து குறைச்சிருக்காங்க. அப்ப எவ்வளவு கூடுதலா கடன்பட்டோர் மீது குறைஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3000 போறீங்க, கூட்டி விட்டு போறீங்க. அப்ப கூட்டி விட்டீங்கன்னா 58,000 3000 கூட்டுங்க. கூட்டினீங்கன்னா 6100. சரி, 6100 பாருங்க. அது வரைக்கும் இருக்கான 61,000 எடுத்ததுல இருந்து 58,000 3000 கூட்டுறீங்க. கூட்டினீங்கன்னா 61,000 எடுத்தது விளங்கியிருக்கா? ஆமா சார். சரி, இப்ப இதுக்கடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த 61,000 சரியா, அதுக்கு முதல்ல நம்ம அறவிட முடியா கடன் சம்பந்தமா என்ன சீராக்கம் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துருவோம். அத பாருங்க. முடிவடைந்த நிதியாண்டில் 6000 அறவிட முடியா கடனாக பதிவளிக்கப்பட்டுள்ளதுடன், அதாவது பதிவு செய்யப்பட்ட சரி பதிவளிப்பு செய்யப்பட்டுள்ளதுடன் பதிவளிப்பு என்ன செஞ்சிருக்காங்க 6000 என்ன செஞ்சிருக்காங்க பதிவளிப்பு செஞ்சிருக்காங்க. பதிவளிப்பு செஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அவங்க கணக்குகள் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பதிவு செஞ்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப 2025 3/31 சொல்லியிருக்காங்க. 2025 3/31 ஒரு டேட் கொடுத்திருக்காங்க. அறவிட முடியா கடன் இவ்வளவு அப்படின்ட்டு. அப்ப இவங்க என்ன செஞ்சிருப்பாங்க அந்த அறவிட முடியா கணக்கா பதிஞ்சு அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஐயக்கடன் ஒதுக்கீடு வீதம் எடுத்திருப்பாங்க. ஏன்னா ஐயக்கடன் ஒதுக்கீடு வீதம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுல கட்டாயமா ஐயக்கடன் ஒதுக்கீடு வீதம் எடுத்து கொடுத்திருந்தாங்கன்னா கட்டாயமா என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா அறவிட முடியா கண்ணை கழிச்சுட்டு தான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஐயக்கடன் ஒதுக்கீடு வீதம் எடுத்திருக்காங்க. சரியா, ஐயக்கடன் ஒதுக்கீட்டு வீதத்தை பதியாம என்ன செய்ய சரி அறவிட முடியாத பதிவு செய்யாம ஐயக்கடன் ஒதுக்கீட்டு வீதம் என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. அப்ப இவங்க ஐயக்கடன் ஒதுக்கீட்டு வீதம் எடுத்து இருந்தாங்க அப்படின்னா அது கட்டாயம் என்ன செய்யணும் அறவிட முடியாத பதிவு செஞ்சு தான் இருப்பாங்க. சரியா, அப்ப நீங்க திருப்பி கொண்டு போயிட்டு என்ன செய்தாலும் அறவிட முடியாத என்ன செய்ய தேவையில்ல, கழிச்சு எடுக்க தேவையில்ல. நீங்க அறவிட முடியாத கடன் கணக்குல மட்டும் என்ன செஞ்சீங்க அப்படின்னா பதிவு செஞ்சா போதும். காரணம் என்ன அப்படின்னா அறவிட முடியாத கடன் கணக்குல ஒரு மீதி கூட கொடுக்கல. நம்மளுக்கு அறவிட முடியாத கடன் கணக்குல இருக்க மீதி கொடுக்கல. அப்ப நம்ம அறவிட முடியாத கடன் என்ன செய்யணும் ஆரம்பத்துல இருந்தே செய்யணும். சரி, ஆரம்பத்துல இருந்து என்ன செய்யணும் அப்படின்னா அறவிட முடியாத கடன் செய்யணும். அப்ப அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அறவிட முடியாத கடன் கணக்குல மட்டும் பதிவு செய்யணும். ஆனா கடன் பெற்றோர் கணக்கு என்ன செஞ்சோம்னா ஆரம்பத்துல பதிவு செஞ்சு எல்லாமே செஞ்சு கொடுத்திருக்காங்க. மீதி தான் கொடுத்திருக்காங்க. இறுதி மீதி 58,000 அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அதுல நம்மள்ட்ட இருந்த பிழையை மட்டும் செஞ்சு 61,000 அப்படின்றத எடுத்து வச்சிருக்கோம். திருப்பி என்ன செய்ய தேவை அப்படின்னா அதை திருப்பியும் சீராக்கம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்ல. அப்ப அதனால இந்த அறவிட முடியா கடன் 6000 நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அறவிட முடியா கடன் கணக்குல மட்டும் பதிவு செஞ்சீங்க அப்படின்னா போதுமானது. சரியா, விளங்கியிருக்கா? ஆமா சார். ஓகே, அப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா அறவிட முடியா கடன் கணக்குல வரவுல என்ன செய்யுங்க அப்படின்னா 6000 வைங்க. ஏன்னா கடன் பட்டோர் கணக்கு செலவு, அறவிட முடியா கடன் கணக்கு வரவு. அப்போ வரவுல என்ன செய்யுங்க அப்படின்னா 6000 பதிவு செய்யுங்க. பதிவு செஞ்சது பிறகு இந்த 61,000 நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா புதிய ஐயக்கடன் ஒதுக்கீட்டு வீதம் எவ்வளவு அப்படின்றது கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப 61,000 10 வீத ஐயக்கடன் ஒதுக்கீட்டு புதிய வீதம் எவ்வளவு 6100. அந்த 6100 என்ன செய்யுங்க ஐயக்கடன் ஒதுக்கீடு கணக்குல வைங்க. ஏன்னா இறுதி மீதி, அதாவது இறுதி வர்றது கண்டுபிடிச்சீங்கன்னா அது இறுதி மீதியா தானே இருக்கணும். அப்ப இறுதி மீதி எவ்வளவு 6100 அப்படின்றத என்ன செய்யுங்க அப்படின்னா பதிவு செய்யுங்க. பதிவு செஞ்சது பிறகு இந்த கணக்கை பேலன்ஸ் பண்ணீங்கன்னா 6200 எனக்கும் 6200. அதுக்கப்புறம் இதுல என்ன செய்யுங்க அப்படின்னா வரவு பக்கம் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு மீதி வருது. அதுதான் என்னது இந்த வரவு பக்கம் வர தொகை. பாருங்க, வரவு பக்கம் தான் குறைவா இருக்கு. வரவு பக்கம் தான் தொகை வருது. அந்த வரவு பக்கம் வர தொகைக்கு பேர் என்ன அப்படின்னா அறவிட முடியா கடன் கணக்கு மாற்ற வேண்டிய தொகை. அப்ப இந்த தொகை என்ன செய்யுங்க அப்படின்னா அறவிட முடியா இங்கிட்டு வந்து ஐய கடன் கணக்குல வரவுல இருக்கு. அப்ப அறவிட முடியா கடன் கணக்குல செலவுல வைக்கணும். அப்ப அறவிட முடியா கடன் கணக்குல செலவுல எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா 100 அப்படின்றத பதிவு செய்யுங்க. பதிவு செஞ்சதுக்கு பிறகு இதை பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 6000 இங்கிட்டும் 6000 எனக்கு 5900 மீதி சென்றது. மீதி வந்தது 5900. இந்த அறவிட முடியா கடன் கணக்குல என்ன மீதி காணப்படுதோ அறவிட முடியா கடன் கணக்குல என்ன மீதி காணப்படுதோ அந்த மீதியை தான் என்ன செய்வீங்க அப்படின்னா வருமான கூற்றுக்கு மாத்துவீங்க. வருமான கூற்றுக்கு மாற்றப்பட வேண்டிய தொகை 5900 அப்படின்றாங்க. பாருங்க, அது விளங்கியிருக்கான்ட்டு. ஆமா சார்.
மேகவிக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. அடுத்து, கபிலன் நிறுவனமானது தனது களஞ்சிய தேவைக்காக 2024 4/1 வருடாந்தம் 1,80,000 வாடகைக்கான கட்டிடம் ஒன்றினை வாடகைக்கு எடுத்துள்ளது. 1,80,000 கட்டிடம் ஒன்றை வாடகைக்கு எடுத்திருக்கு. இப்ப 2024 1,80,000 வருடாந்த வாடகை அடிப்படையில் கட்டிடம் ஒன்றை வாடகைக்கு எடுத்திருக்கு. கட்டிடத்தின் சொந்தக்காரனுடன் ஏற்பட்ட பிணக்கின் காரணமாக, அதாவது அவரோட என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஒரு பிணக்கு ஒண்ணு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா சண்டை ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. அதன் காரணமாக 2025 1/1 2025 1/1 2,40,000 வாடகைக்கு புதிய கட்டிடம் ஒன்றினை பெற்றுக்கொண்டது. அப்ப புதிய கட்டிடம் ஒன்று என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 2024 4/1 பெற்றுக்கொண்டாங்களாம். பெற்றுக்கொண்டனர். நிறுவனம் நிதியாண்டுக்கு ஒவ்வொருவரும், அதாவது ஒவ்வொரு 3/31 சரி, ஒவ்வொரு நிதியாண்டும் என்ன செய்யறாங்க நிறுவனத்தின் நிதியாண்டு ஒவ்வொரு 3/31 முடிவடைந்தது. அதாவது ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யும் 3/31 தான் நிதியாண்டு என்ன செய்யுது அப்படின்னா முடிவடையுது. அப்ப நிதியாண்டு எப்ப தொடங்கி இருக்கணும் அப்படின்னா 4/1 தொடங்கி இருக்கணும். சரியா? அதாவது போன வருஷம் 4/1 தொடங்கினாதான் இந்த வருஷம் என்ன செய்யும் 3/31 முடிய இருக்கு. சரி, அது எப்படி அப்படின்றத நான் சொல்றேன். அப்ப 2025 3/31 முடிவடைந்த நிதியாண்டு காலப்பகுதியில் காசாக 3,30,000 வாடகை செலுத்தப்பட்டது. அதாவது காசை எவ்வளவு செலுத்திருக்கீங்க இந்த வருஷத்துக்கு? 3,30,000 என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா 2,30,000 செலுத்திருக்கீங்க. ஆரம்ப அட்டுறு முற்பணங்கள் எதுவும் காணப்படவில்லை. ஆரம்ப அட்டுறும் இல்ல, முற்பணமும் இல்ல. மேற்படி தகவல்களிலிருந்து 2025 கூற்றில் காட்டப்பட வேண்டிய வாடகை தொகை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. வருமான கூற்றில் எவ்வளவு காட்டுவீங்க, நிதி நிலைமை கூற்றில் எவ்வளவு காட்டுவீங்க அப்படின்ற கேள்வி என்ன செய்யறாங்க அப்படின்னா கேக்குறாங்க. சரி, அப்ப இந்த கேள்வியை பாருங்க. 2024 4/1 சரியா, வருட வாடகை எவ்வளவு 1,80,000 முதலாவது வாடகைக்கு எடுக்கிறாங்க. அப்ப வருட வாடகை 1,80,000. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா 1,80,000 பெரிய ஒரு நாளுக்கான ஒரு மாதத்துக்கான வாடகையை பாக்க 1,80,000 பெரிய 12 12 பிரிச்சீங்கன்னா ஒரு மாதத்துக்கான வாடகை எவ்வளவு வரும்? 15,000 அப்படின்றது வரும். சரியா? அதாவது பழைய கட்டிடத்துல ஒரு மாசத்துக்கு 15,000 ரூபாய் கட்டிட்டா என்ன செய்யணும்னா வாடகைக்கு எடுத்துருக்கணும். ஆனா அவங்க ஒரு மாசம் ஒரு வருட வாடகை தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப இந்த நிதியாண்டு எப்ப தொடங்கியிருக்கோம் அப்படின்னா இந்த கணக்கு எப்ப முடியும்? 2025 2025 அப்ப 2024 4/1 தான் என்ன செய்யும் அப்படின்னா நிதியாண்டு தொடங்கி 2025 3/31 நிதியாண்டு முடியும். ஏன்னா 3/31 முடியுது. அப்ப இதுவரைக்கும் இருக்க 12 மாதங்கள் தான் இருக்கும். இது வரைக்கும் என்ன செய்யும் அப்படின்னா 12 மாதங்கள் இருக்கும். பாருங்க, 4ஆம் மாதம், 5ஆம் மாதம், 6ஆம் மாதம், 7ஆம் மாசம், 8ஆம் மாசம், 9வது மாசம், 10, 11, 12. சரியா? 12 வரைக்கும் 9 மாசங்கள் வந்துருது. அடுத்து 1ஆம் மாசம், 2ஆம் மாசம், 3ஆம் மாசம். ஏன்னா 3/11 முடியுது, அதனால 3/11 முடியுது. அப்ப 12 மாதங்கள் இது வரைக்கும் என்ன செய்யுது அப்படின்னா 12 மாதங்கள் இருக்கு. அப்ப இதைத்தான் நம்ம என்ன செய்யும் அப்படின்னா நிதியாண்டுகள் அப்படின்னு சொல்றோம். இதைத்தான் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு நிதியாண்டு அப்படின்னு 12 மாதங்கள் உள்ளடக்கியது நிதியாண்டு அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த 12 மாதங்களுக்கானதை மட்டும்தான் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா செலவா காட்டணும். அதாவது 12 மாதங்களுக்கானதை மட்டும்தான் என்ன செய்யணும் அப்படின்னா செலவாக காட்டணும். அப்ப இந்த 12 மாதங்களுக்கு எவ்வளவு செலவு அப்படின்றத பார்க்கணும். சரியா? இப்ப இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா 2024 1/1 2025 1/1 வரைக்கும் என்ன செய்யறாங்க அப்படின்னா பழைய கட்டிடத்துல, அதாவது 1,80,000 அப்படின்ற வாடகையில கட்டிடத்துல இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு. அப்போ மாசத்துக்கு 15,000 அப்படின்றத அமௌண்ட்ல. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 2,40,000 வருட வாடகைக்கு மாறுறாங்க. 2,40,000 வருட வாடகைக்கு மாறுறாங்க. அப்போ ஒரு வருடத்துக்கான வாடகை எவ்வளவா இருக்கும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கான வாடகை 20,000 இருக்கும். சரியா? எந்த டேட்ல மாறுறாங்க? இந்த டேட்ல தான் மாறுறாங்க. இந்த டேட்ல என்ன செய்யறாங்க 2,40,000 வாடகைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா மாறுறாங்க. இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா முதலாவது இந்த 1,80,000 வாடகை செலுத்துறப்ப எவ்வளவு நாள் இந்த நிதியாண்டுல இருக்கு அப்படின்னு பாக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும் 1,80,000 ஒரு நாளைக்கான வாடகை தானே, ஒரு மாதத்துக்கான வாடகை தானே 15,000. 1,80,000 ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு. அப்ப ஒரு மாசத்துக்கு எவ்வளவு? 15,000. ஒரு மாசத்துக்கு 15,000. இந்த 15,000 ஒரு மாசத்துக்கு வாடகை செலுத்துறது படி எத்தனை மாசம் இருக்காங்க அப்படின்றத பாக்கணும். எத்தனை மாசம் இருந்திருப்பாங்க அப்படின்னா இந்த டேட் வரைக்கும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இருந்திருப்பாங்க. இந்த 1/1 அப்படின்ற டேட் வரைக்கும் இருந்திருப்பாங்க.
அப்ப 4ஆம் மாசம் இருந்திருப்பாங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நிதியாண்டு வரை பார்க்கணும். இங்க இருந்து தான் 12 மாதம். இதுல இருந்து என்ன செய்ய அப்படின்னா 12 மாதம் இருந்திருப்பாங்க. நீங்க இந்த நிதியாண்டுல இருந்து எத்தனை மாசம் இருந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அப்ப 4ஆம் மாசம் இருந்திருப்பாங்க. சரியா? 4ஆம் மாசம் ஃபுல்லாவே என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இருந்திருப்பாங்க. அடுத்து 5ஆம் மாசம் இருந்திருப்பாங்க. 6ஆம் மாசம் இருந்திருப்பாங்க. 7, 8, 9, 10, 11, 12. 12ஆம் மாசம் 31 வரைக்கும் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இருந்திருப்பாங்க. 12ஆம் மாதம் 31 வரைக்கும் இருந்திருப்பாங்க. சரியா? 12ஆம் மாசம் என்ன செஞ்சிருப்பாங்க? 9 மாதங்கள் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் புதிய வாடகைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா மாறுறாங்க. அப்ப நீங்க கணக்கு செய்யறப்ப 9 மாதத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா 15,000 படி வாடகை செலுத்தணும். 9 மாசத்துக்கு 15,000 படி வாடகை செலுத்தணும். அடுத்த இருக்க 3 மாதங்களுக்கு 12 மாதங்கள்ல 9 மாதத்துக்கு 15,000 படி செலுத்துனீங்கன்னா மிச்சம் இருக்க 3 மாதத்துக்கு என்ன செய்வீங்க அப்படின்னா 20,000 படி வாடகை செலுத்த எவ்வளவு 1000 படி 9 மாதங்களுக்கான வாடகை 1,35,000. அதாவது 20,000 வாடகை தர கட்டிடத்துக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா மாறுறீங்க. அப்ப முதலாவது 1ஆம் மாசம் ஒரு வாடகை செலுத்திருப்பீங்க 20,000, 2ஆம் மாசத்துக்கு 20,000, 3ஆம் மாசத்துக்கு 20,000. அப்ப மொத்தம் எவ்வளவு செலுத்திருப்பீங்க? 20,000 படி 60,000 என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா செலுத்திருப்பீங்க. சரியா? 20,000 படி 3 மாதங்களுக்கு 60,000 என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா செலுத்திருப்பீங்க. அப்ப இந்த இடத்துல 60,000 வாடகை. அப்போ ஒரு 12 மாதங்களுக்கு இது வந்து 9 மாதங்களுக்கான வாடகை, இது வந்து 3 மாதங்களுக்கான வாடகை. மொத்தம் 12 மாதங்களுக்கான வாடகை. அப்ப 12 மாதங்களுக்கான வாடகை 1,95,000. 12 மாதங்களுக்கான வாடகை எவ்வளோ? 1,95,000. பாருங்க, 1,95,000 12 மாதங்களுக்கான வாடகை எடுத்து வழங்கியிருக்கான்ட்டு. சரி, அப்ப இந்த ஒரு சரி ஒரு வருடத்துக்கான அதாவது 12 மாதங்களுக்கான வாடகை அப்படின்றது இந்த நிதியாண்டுக்கான வாடகை. அதாவது 4/1 தொடங்கி 3/31, அதாவது இந்த டேட்ல தொடங்கி இந்த டேட்ல முடிகிற நிதியாண்டுக்கான வாடகை எவ்வளோ? 1,95,000. இந்த நிதியாண்டுக்கான வாடகை தான் நீங்க என்ன செய்வீங்க? வருமான கூற்றுல காட்டுவீங்க. அப்ப வருமான கூற்று காட்டப்பட வேண்டிய வாடகை 1,95,000. 1,95,000. அதே போல நிதி நிலைமை கூற்றுல எவ்வளவு காட்டுவீங்க அப்படின்னா 1,95,000 காசு செலுத்துறதுக்கு பதிலாக நீங்க 2,30,000 என்ன செஞ்சிருக்கீங்க அப்படின்னா செலுத்திருக்கீங்க. சரியா? நீங்க எவ்வளவு செலுத்திருக்கீங்கன்னா இந்த வருடத்துக்கானது 1,90,000 மட்டும் செலுத்திருந்தீங்கன்னா போதுமானது. ஆனா நீங்க எவ்வளவு செலுத்துறீங்க? 2,30,000 செலுத்திருக்கீங்க. அப்ப எவ்வளவு கூடுதலாக நீங்க காசு செலுத்திருக்கீங்க அப்படின்னு பாக்க எவ்வளவு செலுத்திருக்கீங்கன்னா 35,000 கூடுதலா செலுத்திருப்பீங்க. அப்ப கூடுதலாக நீங்க செலவு செலுத்திருக்கீங்க அப்படின்னா அது முற்பண செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப முற்பண செலவுகளை நீங்க எங்க காட்டணும் அப்படின்னா சொத்துக்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா காட்டுவீங்க. அப்போ நிதி நிலைமை கூற்றுல சொத்தின் கீழே, அதாவது சொத்துக்களுக்கு கீழே என்ன செய்யணும் அப்படின்னா முற்பண செலவு அப்படின்னு சொல்லி 35,000 காட்டணும். சரி, முற்பண செலவுகள் அப்படின்னு சொல்லி 35,000 என்ன செய்யணும் அப்படின்னா காட்டணும். சரியா? அப்ப பாருங்க, இது விளங்கி இருக்கா அப்படின்ட்டு. ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க முதல்ல. அப்ப நிதி நிலைமை கூற்றுல 35,000 வருமான கூற்றுல 1,90,000 காட்டினீங்க அப்படின்னா சரி. மேக ஏதாச்சும் டவுட் இருக்கா இல்ல? இல்ல சார். தில்ருக்ஸிங்க? இல்ல சார். 85வது கேள்வி. நிறுவனத்தின் முடிவடைந்த நிதியாண்டுக்கான மொத்த விற்பனை 4,20,000. அதே மாதிரி இருப்புக்கள் வந்து 1,80,000 இவ்வாண்டில் இருப்புக்கள் எடுத்தனர். பின்வரும் தவறுகள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா இடம்பெற்றிருக்கு. இந்த மாதிரியான தவறுகள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. இந்த கேள்வி ஏற்கனவே செஞ்சவன் மேல. சொல்லியிருக்காங்க பாருங்க. 2024 புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் ஒன்றின் வருமானங்கள், செலவினங்கள், சொத்துக்கள் தொடர்பான விவரங்கள் வருமாறு. இல்ல கேட்கிறாங்க மொத்த வருமானம், மொத்த செலவு. நிறுவனத்தின் மொத்த வருமானம் எவ்வளவு, நிறுவனத்தின் மொத்த செலவுகள் எவ்வளவு அப்படின்றது கேட்கிறாங்க. அது முதலாவது இருப்புக்கள், ஆரம்ப இருப்பு கொடுத்திருக்காங்க 6,500. கொள்வனவும் கொடுத்திருக்காங்க. வட்டி செலவுகள் கொடுத்திருக்காங்க. விற்பனை கொடுத்திருக்காங்க. பெற்ற பங்கு லாபங்கள், செயற்பாடு செலவுகள், பெருமான தேவை உட்பட, பெருமான தேவை 2,000 உட்பட செயற்பாடு செலவுகள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. அடுத்து இருப்புக்களின் தேறிய பெறுமதி 6,000. இருப்புக்களின் தேறிய பெறுமதி, அதாவது இறுதி பெறுமதி, இறுதி இருப்பின் பெறுமதி எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 6,000.
முடிவடைந்த காலப்பகுதிக்கான மொத்த வருமானம் மொத்த செலவுகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்கறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நிறுவனத்தின் மொத்த செலவுகள் எடுக்க, அதாவது வருமானத்தை என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நேரடியா எடுத்துடலாம். சரியா? செலவுகள் எடுக்க என்ன செய்யணும் அப்படின்னா விற்பனை கிரயத்தை உள்ளடக்கணும். அதாவது விற்பனை கிரயத்தை கணக்கீடு செய்யணும். இப்ப நான் என்ன செய்யறேன் அப்படின்னா மொத்த வருமானத்துக்கும் மொத்த செலவுக்கும் உள்ளடக்கிற கூறுகளை சொல்லிடுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியா என்ன செய்யலாம்னா அடுத்த கணக்குகள் சிறப்பு ஈஸியா இருக்கும். மொத்த வருமானம் இதுல என்னென்னத்தையும் உள்ளடக்குவீங்க அப்படின்னா விற்பனையை உள்ளடக்குவீங்க. அதுக்கப்புறம் ஏனைய வருமானத்தை உள்ளடக்குவீங்க. ஏனைய வருமானத்தை என்ன செய்வீங்க உள்ளடக்குவீங்க. அது இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கு மேல உள்ளடக்குவாங்க. இது உங்களுக்கு தேவைப்படாது. மிகைகள் உள்ளடக்குவாங்க. அதாவது மீன் மதிப்பீட்டு மிகை. மீன் மதிப்பை நீங்க படிக்கலையா? அது கடைசியா தான் நீங்க படிப்பீங்க. அதாவது 7 என்ன செய்வீங்க அப்படின்னா LKS 14 தான் படிப்பீங்க. அப்ப அதனால இப்போதைக்கு தேவைப்படாது. இப்போதைக்கு நீங்க விற்பனையும் ஏனைய வருமானத்தையும் உள்ளடக்குனீங்கன்னா சரி. மொத்த செலவுக்குள்ள விற்பனை கிரயம் அதே போல செலவுகள் என்னென்ன செலவுகள் அப்படின்றப்ப விநியோக செலவு, நிர்வாக செலவு, நிதி செலவு, அதுக்கப்புறம் இருக்க ஏனைய செலவுகள் இதெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா உள்ளடக்குவாங்க. இதெல்லாம் உள்ளடக்குனா என்ன செய்யும் அப்படின்னா இந்த மொத்த செலவுகள் எடுத்துடலாம். இப்ப நம்மளுக்கு மொத்த வருமானம் இதுல நேரடியாவே எடுத்துடலாம். அதாவது விற்பனை கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. விற்பனை கொடுத்திருக்காங்க எவ்வளவு? 74,000 விற்பனை கொடுத்திருக்காங்க. பெற்ற பங்கு லாபம் அதாவது ஏனைய வருமானம் ஒரு 10,000 கொடுத்திருக்காங்க. அப்ப அது ரெண்டையுமே கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யலாம்னா மொத்த வருமானம் எடுத்துடலாம். மொத்த வருமானம் எவ்வளவு வரும் அப்படின்னா விற்பனை 74,000 இருக்கு, ஏனைய வருமானம் ஒரு 10,000 இருக்கு. அப்ப 84,000 அப்படின்றது என்ன செய்யலாம் அப்படின்னா நேரடியாக எடுத்துடலாம். 84,000 அப்படின்றத எடுத்துடலாம். சரியா? அது மொத்த வருமானம். மொத்த செலவு எடுக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா மொத்த செலவுகள் எடுக்கிறதுக்கு விற்பனை கிரயத்தை எடுக்கணும். விற்பனை கிரயத்தை எப்படி எடுக்கணும் அப்படின்னா ஆரம்ப இருப்பு 6,500 கொடுத்திருக்காங்க. ஆரம்ப இருப்பு 6,500ஓட கொள்வனவு என்ன செய்யுங்க அப்படின்னா கூட்டுங்க. கொள்வனவு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. கொள்வனவு இருக்கு 50,000. அப்ப 50,000 கொள்வனவு கூட்டிட்டு இறுதி இருப்பு என்ன செய்யுங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுங்க. இறுதி இருப்பு இருக்கு எவ்வளவு? 6,000 இருக்கு. அப்ப அந்த 6,000 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா 50,500 அப்படின்றது, அதாவது 50,500 அப்படின்றது என்ன செய்யப்படும் அப்படின்னா உங்களுக்கு விற்பனை கிரயம் வரும். சரியா? அதாவது ஆரம்ப இருப்பு 6,500ஓட கொள்வனவு என்ன செய்யுங்க அப்படின்னா 50,000 கூட்டுறீங்க. கொள்வனவு கூட்டிட்டு திருப்பி என்ன செய்யுங்க அப்படின்னா இறுதி இருப்பு 6,500 என்ன செய்யுங்க அப்படின்னா மைனஸ் பண்ணி விடுறீங்க. இதுக்கு அடுத்து செலவுகளை கூட்டுங்க. இதுல பாருங்க செயற்பாட்டு செலவுகள் எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னும் முக்கியமான விஷயம் சொன்னேன் என்னன்னா செயற்பாட்டு செலவுகள் அப்படின்றது நிதி செலவுகள் உள்ளடக்கப்படாத செலவுகள் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா செயற்பாட்டு செலவுகள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நல்லாவே ஞாபகம் வச்சுங்க. செயற்பாட்டு செலவுக்குள்ள நிதி செலவுகள் என்ன செய்யாது அப்படின்னா உள்ளடக்கப்படுறது இல்லை. செயற்பாடு செலவுக்குள்ள நிதி செலவுகள் உள்ளடக்கப்படுறது இல்லை. அப்ப செயற்பாடு செலவுக்குள்ள எதெல்லாம் உள்ளடக்கப்படும் அப்படின்னா செயற்பாடு செலவுக்குள்ள உள்ளடக்கப்படுறது எது அப்படின்னா விநியோக செலவு உள்ளடக்கப்படும். விநியோக செலவு, நிர்வாக செலவு, அடுத்து ஏனைய செலவு. இந்த 3 மட்டும்தான் என்ன செய்யப்படும் அப்படின்னா செயற்பாடு செலவுகள் உள்ளடக்கப்படும். நிதி செலவுகள் என்ன செய்யப்படுறது அப்படின்னா செயற்பாடு செலவு இல்ல. ஆனால் மொத்த செலவுக்குள்ள என்ன செய்யணும் அப்படின்னா நிதி செலவையும் காட்டணும். சரிதானே? அப்ப எனக்கு கொடுத்திருக்காங்க விற்பனை கிரயம் எடுத்தது சரி. அடுத்து பாருங்க செயற்பாடு செலவுகள் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 5,000 கொடுத்திருக்காங்க. செயற்பாடு செலவுகள் 5,000 கொடுத்திருக்காங்க. சரியா? அப்ப செயற்பாடு செலவுகள் நீங்க கேட்டீங்களே இந்த செலவுகளுக்குள்ள 2ஆ பிரிச்சு வருதுங்க. செயற்பாடு செலவுகள் அப்படின்ட்டு அது மட்டும் நிதி செலவுல கொண்டு போய் போடுறது வட்டியை கொண்டு போய் எங்க போடுவீங்க? நிதி செலவுல போடுவீங்க. அப்ப நிதி செலவுகள் ஒண்ணு கொடுத்திருக்காங்க என்னது? வட்டி மட்டும். அப்ப அந்த வட்டியும் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க இந்த கணக்கோட எட் பண்ணணும். அப்ப வட்டி செலவு எவ்வளவு அப்படின்னா 5,000. வட்டி செலவு 5,000 என்ன செய்யுங்க அப்படின்னா இதோட எட் பண்ணுங்க. சரியா? அப்ப இது அவ்வளோத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 7,000 அப்படின்றது, அது 57,000 அப்படின்றது என்ன செய்ய வரும் அப்படின்னா வரும். 57,000 மொத்த செலவுகள் எவ்வளவு நிறுவனத்தின் மொத்த செலவுகள் 54,000. பாருங்க, மொத்த வருமானம் 84,000, மொத்த செலவுகள் 54,000. இந்த கேள்வியில ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்க, டவுட் இல்லை அப்படின்னா 88வது விற்பனை செய்கை அன்றைய திருப்புகை என்னும் அடிப்படையில் 9,600 அதாவது கொள்விலையான இருப்புகள் விற்பனையாக கருதப்பட்டு விற்பனை கணக்கில் கடன்பட்டோர் கணக்கிலும் பதிவு செய்யப்பட்டாங்க. விற்பனையா கருதி என்ன செஞ்சிருக்காங்க? விற்பனை கணக்கிலும் கடன்பட்டோர் கணக்கிலும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா பதிவு செஞ்சிருக்காங்க. கொள்விலை எவ்வளவா? 96, அதாவது 9,600. இந்த கொள்விலை 9,600 அப்படின்றது கிரயத்தை சொல்றாங்க. இருப்பின்ற கிரயம்.
ஏன்னா கொள்விலை அப்படின்றது கிரயத்தை தான் குறிப்பிடுவாங்க. சரியா? இப்ப கொள்விலை அப்படின்றது 9600. இது விற்பனையாக கருதப்பட்டு விற்பனை கணக்கிலும் கடன்பட்டோர் கணக்கிலும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. இப்பட்டியல் விற்பனையானது 20% லாபத்தினை, அதாவது விற்பனை விலை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா 20% லாபம், 20% என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா லாபம் கூட்டி விற்கிறாங்க. அப்போ 9600க்கு 20% லாபம் பார்த்துச்சீங்கன்னா சரி குறிக்கப்படுகிறது. இன்னும் இப்பொருட்கள் இன்னும் விற்பனையாகவில்லை. அப்ப இந்த பொருட்கள் எதுவுமே என்ன செய்யலாம் அப்படின்னா விற்பனையாகவில்லையா, அப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா விற்பனையில நீக்கணும். ஆயினும் இருப்பதிலும் மேற்படி இருப்பின் கிரயம் இறுதி இருப்பின் சேர்க்கப்பட்டு இருந்தது. அதாவது மேற்படி இருப்பின் கிரயம் இறுதி இருப்புல சேர்க்கப்பட்டிருக்கு. அப்ப இறுதி இருப்புல சேர்த்தது சரி. சரி, அது நீங்க திருப்பி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இறுதி இருப்புல சேர்த்து தானே இருக்காங்க, அப்ப திருப்பி நீங்க சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மேற்படி தவறினை திருத்துவதற்கு மேற்படி என்ன தவறு இருக்கு அப்படின்னா இதுல ஒரே ஒரு தவறு தான் இருக்கு. என்னன்னா விற்பனை செய்யப்படாம விற்பனையா காட்டுனது மட்டும் தான் தவறு. அந்த விற்பனையை நீக்கி விட்டீங்க அப்படின்னா சரி. சரியா? அதுக்கு நீங்க முதலாவது லாபம் எவ்வளவு அப்படின்றது பார்க்கணும். அப்ப 9600க்கு 20% லாபம் பாருங்க. 9600க்கு 20% என்ன செய்யுங்க அப்படின்னா லாபம் பாருங்க. அப்ப 9600 தர 100க்கு 20% லாபம். சரி, அப்ப 100க்கு 20% லாபம் பாத்தீங்கன்னா இருபதுக்கு தர 20% என்ன செய்யுங்க அப்படின்னா பாருங்க. 20% பாத்தீங்கன்னா 1920. சரியா? அப்ப விற்பனை கிரயத்தோட லாபத்தையும் கூட்டிங்கன்னா விற்பனை விலை உங்களுக்கு வந்துடும். அப்ப 9600ஓட என்ன செய்யுங்க அப்படின்னா பிளஸ் பண்ணுங்க. என்னத்த 1920 பிளஸ் பண்ணுங்க. பிளஸ் பண்ணீங்கன்னா விற்பனை விலை எவ்வளவு வரும்? சரி, பிளஸ் விற்பனை பெறுமதி வரும். அதாவது கிரயத்தோட லாபத்தை கூட்டிங்கன்னா விற்பனை பெறுமதி என்ன செஞ்சிடும் அப்படின்னா வந்துடும். அப்ப விற்பனை பெறுமதி எவ்வளவு? 11520. இந்த 11520க்கு என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அவங்க கடன் விற்பனைக்கான இரட்டை பதிவு கொடுத்திருப்பாங்க. ஏன்னா அவங்க விற்பனை கடன் எடுத்துட்டு போயிருக்காங்க. அப்ப என்ன செஞ்சிருப்பாங்க, கடன்பட்டோர் கணக்கு வரவு விற்பனை கணக்கு செலவு அப்படின்றத எழுதியிருப்பாங்க. இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அதை திருத்துறதுக்கு அந்த விற்பனையை நீக்கி அப்ப அதுக்கான எதிரான பதிவு விற்பனை கணக்கு வரவு 11520. அதே மாதிரி கடன்பட்டோர் கணக்கு செலவு 11520. விற்பனை கணக்கு வரவு 11520, கடன்பட்டோர் கணக்கு செலவு 11520 அப்படின்னு இரட்டை பதிவு கொடுத்தீங்கன்னா சரி. பாருங்க அது விளங்கிருக்கான்ட்டு. அப்ப அதுக்கான இரட்டை பதிவு எப்படி வரும்? விற்பனை கணக்குல வரவு வைக்கணும் எவ்வளவு? 11520. கடன்பட்டோர் கட்டுப்பாடு கணக்குல செலவு வைக்கணும் 11520. பாருங்க அந்த கேள்வியில கேளுங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. காசாக பெற்ற வாடகை எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது காசாக பெற்ற வாடகை. அப்ப நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா எவ்வளவு காசாக பெற்ற வாடகை அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதுல பாருங்க கொடுத்திருக்காங்க, ஆரம்ப அட்டோடு கொடுத்திருக்காங்க. அதே போல இறுதி அட்டோருக்களும் என்ன செய்யறாங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஆரம்ப முற்பணம் இறுதி முற்பணம் என்ன செய்யிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. சரியா? இப்போ இந்த வருடத்துக்கான அதாவது ஆண்டுக்கான என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வாடகை வருமானம் கொடுத்திருக்காங்க. ஆண்டுக்கான வாடகை வருமானம் 12,000 அப்படின்றது என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. இப்போ உங்கள்கிட்ட கேட்கறது காசாக பெற்ற, அதாவது காசு எவ்வளவு அப்படின்றத என்ன செய்யறாங்க அப்படின்னா கேட்கறாங்க. காசு எவ்வளவு அப்படின்றது இதை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு டி ஃபார்ம் அடிச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா செய்யலாம். அப்ப நம்ம டி ஃபார்ம் அடிச்சு என்ன செய்யும் அப்படின்னா செய்யறதுக்கான முறை எப்படி அப்படின்றத பார்ப்போம். அப்பதான் என்ன செய்யும் அப்படின்னா ஈஸியா விளங்கக்கூடியதா என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும். சரியா? ஒரே டி ஃபார்ம்ல என்ன செய்யணும் அப்படின்னா அட்டூரு முற்பணம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு எவ்வளவு காசா பெற்றது அப்படின்றது என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். சரியா? ஓகே, முதலாவது பெற்ற வாடகை வருமானம். அதுல என்ன செய்யறாங்க அப்படின்னா வாடகை வருமானத்துக்கு என்ன செய்யும் அப்படின்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் மின்சார கட்டணத்துக்கு என்ன செய்யும் அப்படின்னா போவோம்.
சரியா, வாடகை கணக்கு. இதுல பாருங்க ஆரம்பத்துல அட்டுறு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இதுல வந்து ஆரம்ப அட்டுறு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா, சரி ரெண்டுமே ஒரே டேட்டா இருக்குன்னா அதுல முதலாவது இருக்கிறத பாருங்க. அதாவது ஆரம்ப நிலுவை 2025 4/1 1500 இருக்கு பாருங்க. அந்த 1500 நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, அந்த 1500க்கு நேரம் இருக்க மேல டேட்டு, அதாவது 1500க்கு நேரம் மேல ஒரு டேட் இருக்கு பாருங்க, 2025 4/1 அப்படின்ட்டு. அந்த 2025 4/1 2024 4/1 மாத்திக்கங்க. சரி, 25 24ன்னு மாத்திக்கங்க. அப்ப அது வந்து ஆறாம் மீதியா இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து இருக்கிறது இறுதி மீதியா இருக்கும். சரி, இல்லாட்டி ரெண்டுமே இறுதி மீதியா தான் கணக்கு செய்வீங்க. முதலாவது இருக்கிறது ஆறாம் மீதியாவும் அடுத்து இருக்கிறத வந்து இறுதி மீதியாவும். அதை வந்து மாத்தி தேவையில்ல. ரெண்டாவது இருக்கிறத முதலாவது இருக்கிறத மட்டும் 2024 4/1 மாத்திக்கங்க. 4/1 நிலுவை அப்படின்னு மாத்திக்கங்க. அப்ப வருட ஆரம்பத்துல உள்ள நிலுவை சந்தை எவ்வளவு, அதாவது நிலுவை எவ்வளவு இருக்கு, 1500 இருக்கு. அப்ப வருட ஆரம்பத்துல உள்ள நிலுவை அப்படின்னா பெற வேண்டியது. அப்போ பெற வேண்டியது எங்க போட்டிருப்பீங்க, சொத்தா காட்டியிருப்பீங்க. ஏன்னா பெற்ற வாடகை வருமானம் அப்படின்றது நம்மளுக்கு சொத்து தானே, பெற வேண்டிய வாடகை வருமானம் அப்படின்றது. அப்ப சொத்துனால என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, அட்டுறு ஆரம்ப அட்டுறு, அதாவது ஆரம்பத்துல வாங்க வேண்டிய அட்டுறு சொத்தா காட்டியிருப்பீங்க. அப்ப ஆரம்ப அட்டுறு எங்க வந்திருக்கணும் அப்படின்னா, வரவு பக்கம் எவ்வளவு, 1500. சரியா, அதாவது நீங்க செலுத்த வேண்டியதா தான் பொறுப்புல காட்டுவீங்க. நீங்க பெற வேண்டியதா இருந்தா என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா சொத்தா காட்டுவீங்க. அப்ப சொத்துக்கள் வரவு மீதி, அதனால வரவு பக்கம் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா 1500 காட்டியிருக்கேன். சரியா, அதுக்கு அடுத்து இறுதி அட்டுறு எவ்வளவு கொடுத்திருக்கான்னு பாருங்க. இறுதி அட்டுறு 2000 கொடுத்திருக்காங்க. அப்ப இறுதி அட்டுறும் என்னது நம்மளுக்கு சொத்து, இறுதி அட்டுறும் என்னது நம்மளுக்கு சொத்து. ஆகவே என்ன செய்யுங்க அப்படின்னா, மீதி வந்தது 1500, அதே போல மீதி சென்றதும் 1500 அப்படின்றத காட்டுங்க. சரி, அப்ப சொத்துல வரவு பக்கம் என்ன செஞ்சிருக்க அப்படின்னா வச்சிருக்கேன் பாருங்க. இப்ப அதுக்கு அடுத்து ஆரம்ப முற்பணம் எவ்வளவு இருக்கு, 500 இருக்கு. ஆரம்ப முற்பணம் 500 என்னது நம்மளுக்கு பொறுப்பு. முற்பணங்கள் என்ன செய்யுது அப்படின்னா பொறுப்பு. செலவுகள்ல முற்பணம் செஞ்சிருந்தா சொத்து, வருமானங்கள்ல முற்பணம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பொறுப்பு. அப்ப பொறுப்புகள் என்ன செய்யும் அப்படின்னா ஆரம்ப மீதி என்ன செய்யும் அப்படின்னா பொறுப்பாக இருக்கும். 500 என்ன செய்யும் அப்படின்னா பொறுப்பு. சரியா, அதுக்கு அடுத்து என்ன செய்யும் அப்படின்னா இறுதி முற்பணம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 6000 கொடுத்திருக்காங்க. இறுதி முற்பணம் 6000. அப்ப அதுவும் என்ன செய்யும் அப்படின்னா செலவு பக்கம் வரும். அப்ப இறுதி முற்பணம் மீதி வந்தது 6000, அதே மாதிரி இங்கனைக்கும் 6000. சரியா, பாருங்க இது மீதிகள்லாம் பதினஞ்சதுல ஏதாச்சும் டவுட் இருக்கான்ட்டு இருந்துச்சுன்னா கேட்டுக்குங்க. சரி, அடுத்து வருமான கூற்றுல காட்டப்பட வேண்டிய, அதாவது லாப நட்ட கணக்கில் காட்டப்பட வேண்டிய வருமானம் எவ்வளவு இருக்கு பாருங்க, 12000 இருக்கு. அப்ப அதை என்ன செய்யணும் அப்படின்னா வரவு பக்கம் காட்டணும். சரி, வரவு பக்கம் லாப நட்ட கூற்றில் காட்டப்பட வேண்டிய இது எவ்வளவு, 12000. இந்த இடத்துல வர்றது என்ன இருக்கும், காசாக பெற்றது என்ன செய்யும் அப்படின்னா வரும். காசை எவ்வளவு வாங்கிருக்கீங்க அப்படின்றது வரும். அதாவது இது சந்தா கணக்கு செய்யறது போலவே தான். சந்தா கணக்குல இதே ஃபார்ம் தான் இருக்கும், ஆரம்ப அட்டுறு இறுதி அட்டுறு அதே மாதிரி தான் இருக்கும். இப்ப இதுலயும் எந்த வித்தியாசமும் இல்ல, வாடகை கணக்கு செய்யணும். சரி, அது சந்தா படிச்சிല്ല அப்படின்னா அதை போட்டு குழப்பிக்க தேவையில்ல. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சரி. சரியா, அப்ப இதை பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு காசா பெற்ற சந்தை எவ்வளவு அப்படின்றது, சரி காசா பெற்ற வாடகை எவ்வளவு அப்படின்றது வரும். அப்ப இதை பேலன்ஸ் பண்ணீங்கன்னா 18,000, 19,500. சரியா, இப்ப எனக்கும் 19,500. 19,500 இப்ப 2000 என்ன செய்யுங்க அப்படின்னா கழிச்சிங்கன்னா 17,500 காசாக பெற்ற வாடகையா இருக்கும். காசா பெற்ற வாடகை எவ்வளவு, 17,500. பாருங்க, காசா பெற்ற வாடகை 17,500 எடுத்து விளங்கியிருக்கான்ட்டு டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கேட்டுக்கங்க. விளங்கியிருக்கா? ஆமா சார். மேகவி விளங்கல நீங்க சொன்னது. அதாவது இத பாருங்க, ஆரம்ப அட்டுறு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 1500 கொடுத்திருக்காங்க. அப்ப ஆரம்ப அட்டுறு அதாவது வருமானங்கள்ல அட்டுறுக்கள் இருந்துச்சுன்னா அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. வருமானங்கள்ல அட்டுறு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு என்னது, சொத்து. அதே வருமானங்கள்ல முற்பணம் இருந்துச்சு அப்படின்னா, வருமானத்துல முற்பணம் இருந்துச்சுன்னா அது வந்து பொறுப்பு. அதாவது அட்டுறு இருந்தா சொத்து, வருமானங்கள்ல முற்பணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பொறுப்பு. அப்ப அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, இதே செலவுகளுக்கு இது மாத்தி நடக்கும். செலவுகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அட்டுறு இருந்தா பொறுப்பா வரும், முற்பணங்கள் தான் சொத்தா வரும். வருமானத்துக்கு என்ன செய்யும் அப்படின்னா அட்டுறுக்கள் இருந்தா சொத்தாகவும், முற்பணங்கள் இருந்தா என்ன செய்யப்படும் அப்படின்னா
பொறுப்பாகவும் என்ன செய்யும் அப்படின்னா காணப்படும். அப்ப சொத்துக்கள் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா வரவு மீதி தானே. அதனால்தான் ஆரம்ப அட்டூரோ 1500 இருக்கு. அதனால்தான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா சொத்துக்கள் வரவு மீதினால வரவு பக்கம் கொண்டு வந்து வச்சிருக்கேன். அதே போல இறுதி அட்டூர் எவ்வளவு இருக்கு? 2000 இருக்கு. அப்ப இறுதி அட்டூரும் என்னது நம்மளுக்கு சொத்து தானே எப்படியுமே. அதனாலதான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா வரவு பக்கம் மீதி சென்றது இருக்கு. மீதி வந்தது வரவு பக்கம் வச்சிருக்கேன். மீதி வந்தது வரவு பக்கம், மீதி சென்றது எந்த பக்கம் இருக்கும்? செலவு பக்கம் என்ன செய்யப்படும் அப்படின்னா காணப்படும். சரியா? அதுக்கடுத்து ஆரம்ப முற்பணம் கொடுத்திருக்காங்க எவ்வளவு? 500 கொடுத்திருக்காங்க. அப்ப ஆரம்ப முற்பணம் அப்படின்றது நம்மளுக்கு பொறுப்புகள் என்ன மீதி? செலவு மீதி. அதனால செலவு பக்கம் என்ன செஞ்சீங்க அப்படின்னா காட்டியிருக்கேன் பாருங்க 500. அதே போல இறுதி பொறுப்பு எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க. இறுதி முற்பணம் 6000 கொடுத்திருக்காங்க. அப்ப இறுதி முற்பணம் 6000 என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுவும் பொறுப்பு. அதனாலதான் செலவு பக்கம் என்ன செஞ்சிருக்கேன் மீதி வந்தது இருக்கு. இப்ப மீதி வந்தது செலவு பக்கம் இருந்தா மீதி வந்தது எங்கிட்ட வரும்? மீதி வந்தது செலவு பக்கம் இருக்கு. அதனால மீதி சென்றது எந்த பக்கம் வந்திருக்கணும்? வரவு பக்கம் வந்திருக்கணும். சரியா? பொறுப்புகள் அப்படின்னா செலவு பக்கம் மீதி வந்தது வைங்க. சரியா? இப்ப அடுத்த வருஷத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா முற்பணம் என்ன செய்யும் அப்படின்னா பொறுப்பா இருக்கும், செலவு பக்கம் மீதியில இருக்கும். செலவு பக்கம் வச்சீங்கன்னா பொறுப்பா இருந்தா செலவு பக்கம் வச்சீங்க அப்படின்னா சரி. இப்ப இதுக்கு அடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டுக்கான சந்தா, அதாவது ஆண்டுக்கான வாடகை வருமானம் எவ்வளவு அப்படின்றத காட்டணும். இதுல ஆண்டுக்கான வாடகை வருமானம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 12000. அப்ப ஆண்டுக்கான வாடகை வருமானம் 12000 இந்த இடத்துல காட்டினீங்க அப்படின்னா சரி. அதாவது வருமான கூற்றுல வாடகை கணக்குல வரவு பக்கம் என்ன செய்றீங்க அப்படின்னா ஆண்டுக்கானதை காட்டுறீங்க. வாடகை கணக்குல வரவு பக்கம் ஆண்டுக்கானதை காட்டுறீங்க. இதை ஏன் வரவு பக்கம் காட்டுறீங்க அப்படின்றது உங்களுக்கு குழம்பு இருந்துச்சு அப்படின்னா ஏன் வரவு பக்கம் காட்டுறீங்க, செலவு பக்கம் காட்டாம ஏன் வரவு பக்கம் காட்டுறீங்க அப்படின்னு கேட்டா, அதாவது லாப நட்ட கணக்குல என்ன செய்யணும் அப்படின்னா செலவு வைக்கணும். சரியா? வருமானங்கள் என்ன செய்வீங்க? லாப நட்ட கணக்குல செலவு வைப்பீங்க. அப்ப வாடகை வருமான கணக்கு வரவு, லாப நட்ட கணக்குல என்ன செய்வீங்க அப்படின்னா செலவு வைப்பீங்க. லாப நட்ட கணக்குல செலவு வைப்பீங்க. அதுதான் வாடகை வருமான கணக்குல வரவு வைக்கிறோம், லாப நட்ட கணக்குல என்ன செய்யறோம்னா கொண்டு போய் செலவு வைக்கிறோம். அதுதான் காரணம். சரியா? அப்படி உங்களுக்கு குழம்புது அப்படின்னா, அதாவது இப்ப நான் சொன்னது என்ன செய்யறோம்னா குழம்புது அப்படின்னா நீ என்ன சொன்னோம்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வாடகை என்ன செய்வீங்க? வருமானம் பெறுவீங்க. வாடகை வருமானம் காசாத்தானே வாங்க போறீங்க. அப்ப வாடகை வருமானம் காசா பெற்றுச்சுன்னா அதுக்கான இரட்டை பதிவு என்னது? காசு கணக்கு வரவு, வாடகை வருமான கணக்கு செலவு. அப்ப நீங்க காசா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பக்கம் செலவு தான் வைப்பீங்க. வாடகை காசா வாங்கினீங்கன்னா வாடகை வருமான கணக்குல செலவு வைக்கிறீங்க. அப்ப செலவு வைக்கிறதுனால திருப்பி இங்க கொண்டு போயிட்டு என்ன செய்யக்கூடாது? வருமான கூட்டுல காட்டுறதையும் செலவு பக்கம் வைக்கக்கூடாது. அதனால காசுக்கு எதிரான பக்கம் தான் என்ன செய்யணும் அப்படின்னா காட்டணும். சரியா? காசை எங்க காட்டுறீங்களோ அதுக்கு எதிரான சைடு தான் என்ன செய்யணும் அப்படின்னா லாப நட்ட கணக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வருமான கூட்டுல காட்டப்பட வேண்டியதை காட்டணும். அப்படி வச்சும் என்ன செய்யணும் அப்படின்னா காட்டலாம். அதாவது காசை முதலாவது எந்த பக்கம் காட்டணும் அப்படின்றது பாருங்க. ஏன்னா காசை வச்சு உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்ப காசு அப்படின்றது வாடகை வருமானம் காசை வாங்கியிருந்தோம்னா பதிவு என்னது? காசு கணக்குல வரவு வச்சிருப்போம், வாடகை வருமான கணக்குல செலவு வச்சிருப்போம். அப்ப வாடகை வருமான கணக்குல என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா செலவு பக்கம் வைக்கிறோம் காசை. அப்ப அதுக்கு எதிரான பக்கம் தான் என்ன செய்யணும் அப்படின்னா லாப நட்ட கூட்டுல காட்டப்பட வேண்டிய தொகை வரணும். அதனால வரவு பக்கம் என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு எதிரான பக்கம் வரவு பக்கம். அதுதான் வரவு பக்கம் என்ன செய்யணும் அப்படின்னா 12000 என்ன செய்யணும் அப்படின்னா காட்டுறோம். சரியா? உங்களுக்கு ஈஸியா விளங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி என்ன செய்யுங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த அந்த இரட்டை பதிவு என்ன செய்யுங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுங்க. வாடகை வருமான கணக்கு வரவு, லாப நட்ட கணக்கு செலவு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. சரியா? இது வரைக்கும் விளங்கியிருக்கான்னு பாருங்க மேகவி. ஓகே. இதுக்கு அடுத்து நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா இதை பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 19500 இங்க 19500. அப்ப இந்த இடத்துல காசாக வர வேண்டிய சந்தை எவ்வளவு அப்படின்றது வரும். காசா பெற்ற சந்தை 17500. அது என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த 1500 இந்த 500 மைனஸ் பண்ணுங்க. 19500 இருந்து மைனஸ் பண்ணீங்கன்னா 17500 காசாக பெற்ற வாடகை. சரி, காசாக பெற்ற வாடகை சந்தா அப்படின்றது வருது. காசா பெற்ற வாடகை அப்படின்றத என்ன செய்யணும் சொல்லியிருக்கோம். சரியா? பாருங்க, அதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க போகுது. அதுக்கு அடுத்து 90வது கேள்வி பாருங்க. லாப நட்ட கூற்றில் தாக்கல் செய்ய வேண்டிய மின்சார கட்டணம். அப்ப அதுக்கும் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா இதே போல ஒரு தீர்ப்பம் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா அடுத்து செய்ய போறீங்க. மின்சார கணக்கு. இப்ப இதுல பாருங்க ஆரம்ப அட்டூர் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஆரம்ப அட்டூர் 200. சரி, 200 என்ன செய்யறாங்க அப்படின்னா ஆரம்ப அட்டூர் கொடுத்திருக்காங்க. அப்ப ஆரம்ப அட்டூர் அப்படின்றது என்னது? செலவுகள்ல அட்டூர் அப்படின்றது பொறுப்பு. அதனால செலவு பக்கம் என்ன செய்யறோம் அப்படின்னா ஆரம்ப அட்டூர் 200 வைக்கிறோம். இறுதி அட்டூர் இருக்கான்னு பார்த்தா இறுதியில் அட்டூர் என்ன செய்யலாம் அப்படின்னா இல்ல. இறுதியில் அட்டூருக்கள் இல்ல. ஏன்னா அந்த இடத்துல டேஸ் கொடுத்திருக்காங்க, அதனால இல்ல. அடுத்து சொல்லியிருக்காங்க காசா பெற்றது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. அவ காசா பெற்றதுக்கு எப்படி இரட்டை பதிவு வரும்? காசு கணக்கு
செலவு. மின்சார கட்டண கணக்கு வரவு. அப்ப மின்சார கட்டண கணக்குல வரவு பக்கம் என்ன செய்யும் அப்படின்னா அந்த காசு அப்படின்ற அமௌண்ட்டை வைங்க. எவ்வளவு? 5900. சரி, 5900. அப்ப வருமான கூட்டுல காட்டப்பட வேண்டியது செலவு பக்கம் வரும். இந்த இடத்துல செலவு பக்கம் வரும். சரி, காசை எந்த பக்கம் காட்டிங்களோ அதுக்கு எதிரான பக்கம் என்ன செய்யணும் அப்படின்னா அது வரும். அடுத்து முற்பணமா கழிச்சு, அதாவது ஆரம்ப முற்பணம் 10,000, சரி 100 கொடுத்திருக்காங்க. அப்ப ஆறாம் முற்பணம் 100 அப்படின்றது எந்த பக்கம் வரணும்? முற்பணம் அப்படின்றது சொத்துக்கள். அதாவது செலவுகள்ல முற்பணம் செஞ்சிருந்தீங்கன்னா சொத்து. அப்ப எந்த பக்கம் வந்திருக்கணும்? வரவு பக்கம் வந்திருக்கணும். அப்ப ஆரம்ப முற்பணம் எவ்வளவு? 100. அதே இறுதி முற்பணம் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இறுதி முற்பணம் 200 கொடுத்திருக்காங்க. இறுதி முற்பணம் 200 கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த 200 என்ன ஆகுதுன்னா சொத்து. அதுவும் இறுதி முற்பணமும் என்ன செய்யணும்னா சொத்து. ஆகவே 200 மீதி வந்தது. அப்ப மீதி சென்றது எவ்வளவு வந்திருக்கணும் அப்படின்னா 200 அப்படின்றது வந்திருக்கும். இப்ப இதை பேலன்ஸ் பண்ணுங்க. 6000 6000. அப்ப வருமான கூட்டுல காட்டப்பட வேண்டியது 5600. வருமான கூட்டுல காட்டப்பட வேண்டியது 5600. அதாவது 6000 இந்த 200ஐயும் இந்த 200ஐயும் மைனஸ் பண்றீங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா வருமான கூட்டுல காட்டப்பட வேண்டியது 5600 அப்படின்றது. அப்ப எத்தனை பாருங்க, வருமான கூற்றில் தாக்கல் செய்ய வேண்டிய மின்சார கட்டண செலவினம் எவ்வளவு அப்படின்னா 5600. பாருங்க, அந்த கேள்வியில டவுட் இருந்தா கேளுங்க. சரி, அப்ப அதுக்கு அடுத்த கேள்வி பாருங்க. 91வது கேள்விய இல்ல கேட்கிறாங்க. அறவிட முடியா கடன் ஐயக்கடன் தொகையாக காட்ட வேண்டியது. அறவிட முடியா கடன் மற்றும் ஐயக்கடன் தொகையாக காட்டப்பட வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. பதிவு செய்ய மட்டும்தான் இருக்கு. எல்லா தகவலும் கண்டுபிடிச்சே அவங்க கொடுத்துட்டாங்க. ஆரம்ப ஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க, இறுதி ஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க, அளவிட முடியா கடன் கொடுத்திருக்காங்க. அதே போல மீளப்பெற்ற அளவிட முடியா கடன் கொடுத்திருக்காங்க. இதற்கு எடுத்துட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு அளவிட முடியா கடனா காட்டுவீங்க அப்படின்றது மட்டும் என்ன செய்யறாங்க அப்படின்னா கேள்வியா கேட்கிறாங்க. அப்ப இதுக்கு என்ன செய்யும் அப்படின்னா 2 T ஃபார்ம் அடிச்சு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு T ஃபார்ம்ல கூட செய்யலாம். இப்போதைக்கு என்ன செய்யும் அப்படின்னா 2 T ஃபார்ம் அடிச்சு என்ன செய்யும் அப்படின்னா செய்யுங்க. ஒண்ணு ஐயக்கடன் ஒதுக்கீட்டு கணக்குலையும் இன்னொன்று வந்து அளவிட முடியா கடன் கணக்கையும் அழிங்க. ஐயக்கடன் ஒதுக்கீட்டு கணக்கையா? அப்ப அளவிட முடியா கடன் ஐயக்கடன் ஒதுக்கீட்டுல ஆறாம் மீதி எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஐயக்கடன் ஒதுக்கீட்டு மீதி அப்படின்னா இறுதி இறுதி மீதி எவ்வளவு வந்திருக்கு? 47,000. இறுதி மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 47,000 இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு 47,000, இன்னைக்கு 47,000 மீதி. அப்ப இந்த இடத்துல என்னன்னா அளவிட முடியா கடன் கணக்கு எழுதி வந்திருக்கும். முடியா கடன்ல சரி அந்த 7,000 பாருங்க, அது விளங்கி இருக்கான்ட்டு அந்த 7,000 வச்சது. சரி, இதுக்கு அடுத்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்து நீ பாருங்க கொடுத்திருக்காங்க அறவிட முடியாது எவ்வளவு அப்படின்னா 36,000. அப்ப 36,000க்கான இரட்டை பதிவு கடன்பட்டோர் கணக்கு செலவு, அறவிட முடியா கடன் கணக்கு வரவு. கடன்பட்டோர் கணக்கு செலவு, அறவிட முடியா கடன் கணக்கு வரவு. கடன்பட்டோர் அறவிட முடியா கடன் 36,000. அடுத்து மீளப்பெற்ற அறவிட முடியா கடன். இந்த மீளப்பெற்ற அறவிட முடியா கடனுக்கான இரட்டை பதிவு பாருங்க என்னான்ட்டு. காசு கணக்கு வரவு, அறவிட முடியா கடன் கணக்கு செலவு, அறவிட முடியா கடன் கணக்கு. மீளப்பெற்ற அறவிட முடியா கடனுக்கான இரட்டை பதிவு காசு கணக்கு வரவு, அறவிட முடியா கடன் கணக்கு செலவு. காசு கணக்கு வரவு, அறவிட முடியா கடன் கணக்கு செலவு அப்படின்றது என்ன செய்யணும் அப்படின்னா மீளப்பெற்ற அறவிட முடியா கணக்கான பதிவு. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பக்கம் செலவு பக்கம் 300 என்ன செய்யுங்க 3000 வைங்க. அப்ப இதை பேலன்ஸ் பண்ணீங்க அப்படின்னா 44,000, சரி 43,000, 43,000
மீதி சென்றது 40,000, மீதி வந்தது 40,000. அப்ப அளவிட முடியாத கடன் தொகையை நீங்க எவ்வளவு காட்டியிருக்கணும் அப்படின்னா 40,000. அளவிட முடியாத கடன் தொகை எவ்வளவு? 40,000 அப்படின்றத காட்டியிருக்கணும். சரி, அளவிட முடியாத கடன் தொகை 40,000. பாருங்க, இந்த அளவிட முடியாத கடன் தொகை 40,000 எடுத்துல ஏதாச்சும் டவுட் இருக்கான்ட்டு இருந்தா கேளுங்க. டவுட் எதுவுமே இல்லையா? சரி, அப்ப அடுத்த கேள்விக்கு வாங்க. அபி பொது கம்பெனியானது 2024 3/31 செலுத்த வேண்டிய வாடகையானது 50,000 இருந்தது. செலுத்த வேண்டிய வாடகை எவ்வளோ? 50,000 இருந்தது. எப்ப? வருட ஆரம்பத்துல. சரியா, வருட ஆரம்பத்துல. ஏன்னா 4/1 அப்படின்றது சரி 3/31 2024 அப்படின்றது வருட ஆரம்பம். ஏன்னா வருட இறுதி எப்பட 2025. வருட ஆரம்பத்தில் செலுத்த வேண்டிய வாடகை 50,000 காணப்பட்டது. கம்பெனி ஒன்று கட்டிடம் ஒன்றினை மாதாந்தம் 40,000 வாடகைக்கு எடுத்திருக்காங்க. மாதாந்தம் எப்போ 40,000 வாடகையில் எடுத்திருக்காங்க. ஒரு வாடகை இருப்பாங்க. வருஷத்துக்கு என்ன வரும்? ஜனவரி மாதத்திலிருந்து வாடகை ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஜனவரி மாதத்துல இருந்து என்ன சொன்னோம்னா வாடகை ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படுதல் வேண்டும். புதுப்பிக்கப்பட மாதாந்த வாடகை 50,000 ஆகும். புதுப்பிச்ச பிறகு மாதாந்த வாடகை எவ்வளவு? 50,000 ஆகும். தீர்மானிக்கப்பட்டது. செலுத்திய வாடகை 6,20,000. 6,20,000. முடிவடைந்த மாதத்துக்கு வாடகை செலவில் நிதி நிலைமை குற்றில் காட்டப்பட வேண்டிய வாடகை. நிதி நிலைமை குற்றில் எவ்வளவு வாடகை நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா காட்டுவீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா 6,20,000 செலுத்திருக்காங்க தானே. அப்ப அந்த 6,20,000 செலுத்தினதுல போன வருஷம் செலுத்தாத தொகை 40,000 50,000 என்ன செலுத்திருப்பான்? இந்த மாசம் செலுத்திருப்பான். அதாவது போன வருஷம் பாருங்க. போன வருஷம் செலுத்த வேண்டிய வாடகை 40,000 இருக்கு. முதலாவது 50,000 இருக்கு. முதலாவது தகவலை அதான் கொடுத்திருக்கான். இப்போ போன வருஷம் செலுத்தப்படாதது என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வருஷம் செலுத்தியிருப்பான். கட்டாயம் இந்த வருஷம் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா செலுத்திருக்கணும். அப்ப 6,20,000 அந்த 6,20,000 போன வருஷத்துக்கு செலுத்தின தொகையும் இருக்கு. அப்ப நீங்க போன வருஷத்துக்கு செலுத்தின 50,000 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வருடத்துக்கு மட்டும் செலுத்தின தொகை எவ்வளவு அப்படின்றது வரும். அப்ப இந்த வருடத்துக்கு மட்டும் எவ்வளவு செலுத்திருப்பாங்க அப்படின்னா 5,70,000 அப்படின்றது என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த வருடத்துக்கு மட்டும் செலுத்திருப்பாங்க. சரியா? அது விலைங்க இருக்கான்னு பாருங்க. முதலாவது இந்த நிதியாண்டு என்ன செய்யும் அப்படின்னா எழுதிக்கும். எப்படின்னா 2024 4/1 2025 3/31 இதான் அது நிதியாண்டு. சரியா? இதுல எப்ப வாடகை சேஞ்ச் பண்றாங்க? 2024 என்ன செய்யறாங்க அப்படின்னா வாடகை சேஞ்ச் பண்றாங்க. சரியா? அப்ப நிதியாண்டு முடிய எவ்வளவு நாள் இருக்கப்ப வாடகை சேஞ்ச் பண்றாங்கன்னு பாருங்க. 3 மாசம் இருக்கப்ப சேஞ்ச் பண்றாங்க. அப்போ 9 மாசத்துக்கு பழைய பாதிக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா வாடகை செஞ்சு வராங்க. என் நிதியாண்டு முடிய 3 மாசம் தானே இருக்கு. 1ஆம் மாசம் 2ஆம் மாதம் 3ஆம் மாசம் 3 பதம் தான் முடிஞ்சது. இப்போ 3 மாசத்துக்கான வாடகை இருக்கப்ப தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா மாத்துறாங்க. இப்போ மாத்தினது வந்து நிதியாண்டு முடியறதுக்கு 3 மாதத்துக்கு காலப்பகுதிக்கு முன்னுக்கு. அப்ப மிச்சம் இருக்க 9 மாசம் என்ன செஞ்சிருப்பான்? பழைய வாடகை படி என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னா செலுத்தியிருப்பான். சரியா? அவன் முதலாவது பழைய வாடகைப்படி எவ்வளவு செலுத்தியிருக்கான் அப்படின்றத பாக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு? 40,000 பழைய வாடகை. அப்ப அதுபடி 9 மாசத்துக்கு செலுத்திருப்பான். எவ்வளவு? 3,60,000 என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னா செலுத்திருப்பான். 3,60,000 என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னா செலுத்திருப்பான். அதே போல புதிய வாடகைப்படி என்ன செய்வான்? 3 மாசத்துக்கு செலுத்திருப்பான். இப்ப புதிய வாடகை எவ்வளவு? 50,000. 50,000 படி 3 மாசத்துக்கு 1,50,000 செலுத்திருக்கணும். சரியா? அவ மொத்தமா 12 மாதங்களுக்கு தானே. 9 3 12 மாதங்கள். 12 மாதங்களுக்கு எவ்வளவு வாடகை செலுத்திருப்பான் அப்படின்னு பார்த்தா 12 மாதங்களுக்கு எவ்வளவு வாடகை நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா செலுத்திருப்பீங்கன்னு பார்த்தா 510 அப்படின்ற வாடகை என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னா செலுத்திருப்பீங்க. அதாவது 5,10,000 என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா வாடகை செலுத்திருக்கணும். 5,10,000 என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா செலுத்தி இருக்கணும். சரியா?
ஆனா இந்த வருடத்துக்கு நீங்க எவ்வளவு செலுத்துறீங்கன்னு பாருங்க. 5,10,000 செலுத்த வேண்டிய இடத்துல நீங்க எவ்வளவு வாடகை செலுத்துறீங்க அப்படின்றத பாக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வருடத்துக்கான மொத்த வாடகை எவ்வளவு? 6,20,000 செலுத்திருக்கான். சரி, இந்த வருடத்துக்கு 6,20,000 செலுத்திருக்கான். அந்த 6,20,000த்துல போன வருஷம் செலுத்தாத 50,000 என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா உள்ளடக்கி இருக்கான். அப்ப போன வருஷம் செலுத்தின 50,000 என்ன செய்யுங்க அப்படின்னா மைனஸ் பண்ணிருங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா 5,70,000. அப்ப இந்த வருடத்துக்கு அவன் செலுத்தினது எவ்வளவு? 5,70,000. சரியா? ஆனா செலுத்த வேண்டிய அவன் எவ்வளவு கணக்கான அமௌண்ட் எவ்வளவு செலுத்திருக்கான்? 5,10,000 தான் செலுத்திருக்கணும். ஆனா அவன் எவ்வளவு செலுத்திருக்கான்? 5,70,000 செலுத்திருக்கான். அப்ப எவ்வளவு கூடுதலாக செலுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா 60,000 கூடுதலாக செலுத்திருக்காங்க. அப்ப அந்த 60,000 கூடுதலாக செலுத்தினது என்னன்னா முற்பணங்கள். சரியா? முற்பண செலவுகள். இப்ப முற்பண செலவா என்ன செய்யணும் அப்படின்னா 60,000 நீங்க காட்டியிருக்கணும். அப்ப நிதி நிலைமை கூட்டத்தில் நீங்க காட்டப்பட வேண்டிய செலவு முற்பண செலவு 60,000 அப்படின்றத காட்டியிருக்கணும். சரியா? இப்ப பாருங்க அது விளங்கியிருக்கான்ட்டு. அதுல எதுவுமே டவுட் இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த கேள்விக்கு என்ன செய்யுங்க அப்படின்னா வாங்க. அடுத்த கேள்வி 93வது கேள்வி. அதுல பாருங்க கொடுத்திருக்காங்க, வரையறுத்த அருணன் பொது கம்பெனி ஒன்று பிரித்தெடுக்கப்பட்ட பரிச்சை மீதி தகவல் கொடுத்திருக்காங்க. தேதிய சம்பளம் கொடுத்திருக்காங்க, ஊழியர் இபிஎஃப் நிதியம், அதே மாதிரி நம்பிக்கை நிதியம் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. இதுல நடைமுறை பொறுப்பில் வெளிப்படுத்த வேண்டிய தொகை, அதாவது நடைமுறை பொறுப்புல என்ன செய்யறாங்க அப்படின்னா வெளிப்படுத்த வேண்டிய தொகை எவ்வளவு கேட்கறாங்க. அப்ப நீங்க என்ன செய்யலாம், முதலாவது மொத்த சம்பளம், அதாவது இன்னைக்கு தொழிற்கோளோட பங்களிப்பு என்ன செஞ்சாங்க அப்படின்னா எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, முதலாவது மொத்த சம்பளம் எவ்வளவு அப்படின்றத நம்ம முதலாவது கணிப்பீடு செய்வோம். கணிப்பீடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம் அப்படின்னா பார்ப்போம். முதலாவது மொத்த சம்பளத்தை கணிப்பீடு செய்யறதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அதாவது எனக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் எப்படி மொத்த சம்பளத்தை கணிப்பீடு செய்யுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன் 90 வீதத்தால பிரிச்சு தர 100 பெருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப இதை நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா அதே ஃபார்மெட்ல செய்யுங்க. சரியா? அப்ப நான் அதை இன்னைக்கு சொல்லி கொடுக்கறதில்ல. ஏன் 90 பிரிக்கிறோம், ஏன் 100 பெருக்கிறோம் அப்படின்றது சொல்ல வரல. நான் இதுக்கு முன்னே சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? அப்ப இதனால 2,00,000, அதாவது 2,475 என்ன செய்யுங்க அப்படின்னா 90 பிரிச்சு தர 100 பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்த சம்பளம் எவ்வளவு அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா வரும். மொத்த சம்பளம் எவ்வளவு அப்படின்றது வரும். அப்ப என்ன செய்யும் அப்படின்னா 2,475 பிரிக்கணும் 90. 2,475 பிரிக்கணும் 90. பிரிச்சீங்க அப்படின்னா அதை 100 பெருக்கிடுங்க. சரியா? 100 பெருக்கினீங்கன்னா 2,750. 2,750 அப்படின்றது மொத்த சம்பளம். சரி, 2,700 அப்படின்றது மொத்த சம்பளம். $2,475 பெருக்கிறீங்க 90 தர 100 பெருக்கிறீங்க அப்படின்னா மொத்த சம்பளம் வரும் 2,750. சரியா? இந்த மொத்த சம்பளம் 2,750க்கு முதலாவது என்ன செய்யுங்க அப்படின்னா தொழில் ஊழியர் பங்களிப்பு எவ்வளவு அப்படின்னு பாருங்க. ஊழியர் பங்களிப்பு எவ்வளவா இருக்கும் அப்படின்னா இதுக்கு தர 10% என்ன செய்யுங்க அப்படின்னா பாருங்க. ஏன்னா 10% ஊழியர் பங்களிப்பு. அப்ப 10% எவ்வளவு பாத்தீங்கன்னா 275. அப்ப 275 ஊழியர் பங்களிப்பா இருக்கும். அடுத்து தொழிற்கொள்வோட பங்களிப்பு எடுங்க. அதுக்கு 2,750 என்ன செய்யுங்க அப்படின்னா 100% என்ன செய்யுங்க அப்படின்னா பாருங்க. அப்ப 100% பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு அப்படின்றது வரும். அப்ப 2,750க்கு சரி 2,750க்கு 15% என்ன செய்யுங்க அப்படின்னா 2,750க்கு 15%. 4,00,000, அதாவது 422.5. இதை 3 கட் பண்ணி நான் சொல்றேன். இந்த கணக்குல 412.5 412.5. சரியா? அடுத்து இடிஎஃப் பாருங்க. சரியா? இடிஎஃப் எப்படி பார்ப்பீங்க? 3 வீதமா இடிஎஃப் வந்து கொடுத்துருக்காங்க 3 வீதம். அப்ப என்ன செய்யுங்க அப்படின்னா 2,750க்கு தர 100க்கு என்ன செய்யுங்க அப்படின்னா 3 வீதம் என்ன செய்யுங்க அப்படின்னா பாருங்க. 100க்கு 3 வீதம் பாத்தீங்கன்னா 82,500. 82.5 அப்படின்றது இடிஎஃப் வரும்.
சரியா? இப்ப இவங்க கேட்கறாங்க என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு நடைமுறை பொறுப்பில் வெளிப்படுத்த வேண்டிய தொகை. நடைமுறை பொறுப்புல என்னத்தை வெளிப்படுத்துவீங்க? ஊழியர் இபிஎஃப் பங்களிப்பு, தொழில் கொள்வோட இபிஎஃப் பங்களிப்பு, இடிஎஃப் பங்களிப்பு. இது அவ்வளத்தையும் என்ன செய்வீங்க அப்படின்னா நடைமுறை பொறுப்புல காட்டுவீங்க. அப்ப நடைமுறை பொறுப்புல காட்ட வேண்டிய தொகைக்கு 275, அதே போல 412.5, அதோட என்ன செய்யுங்க அப்படின்னா 82.5 என்ன செய்யுங்க அப்படின்னா பிளஸ் பண்ணுங்க. பிளஸ் பண்ணீங்க அப்படின்னா 770 அப்படின்றத என்ன செய்வீங்க அப்படின்னா பொறுப்புல காட்டுவீங்க. 770 என்ன செய்வீங்க அப்படின்னா பொறுப்புல காட்டுவீங்க. அப்ப பொறுப்பில் காட்டப்பட வேண்டிய தொகை 770. நடைமுறை பொறுப்பில் வெளிப்படுத்த வேண்டிய தொகை 770. சரியா? அடுத்து ஊழியர் தொடர்பான மொத்த செலவுகள் கேட்டிருக்காங்க. ஊழியர் தொடர்பான மொத்த செலவுகளுக்கு எதெல்லாம் உள்ளடக்குவீங்க அப்படின்னா, ஊழியர் தொடர்பான மொத்த செலவுகளுக்கு மொத்த சம்பளத்தை, அதோட ஊழியரோட பங்களிப்பு, தொழிற்கொள்வோட பங்களிப்பு, சாரி ஊழியரோட தொழிற்கொள்வோட பங்களிப்பும் இடிஎஃப்பையும் கூட்டுவீங்க. அப்ப மொத்த சம்பள செலவு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2750 இருக்கு. அந்த 2750ஓட தொழிற்கொள்வோட பங்களிப்பு 412.5ஐயும், அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க அப்படின்னா இந்த இடிஎஃப் பங்களிப்பு 82.5ஐயும் கூட்டுவீங்க. இதே என்ன செய்ய மாட்டீங்க அப்படின்னா கூட்ட மாட்டீங்க. காரணம் இது வந்து மொத்த சம்பளத்துக்குள்ள என்ன செய்யப்படுது அப்படின்னா காணப்படுறதுனால. சரியா? அப்ப 2750 பிளஸ், சரியா, அப்ப மொத்த சம்பளத்தோட என்ன செய்வீங்க அப்படின்னா 2750ஓட 412.5ஐயும், அதே மாதிரி 82.5ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 82.5ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்த சம்பள செலவு எவ்வளவு அப்படின்னா அந்த ஊழியர் தொடர்பான மொத்த செலவு எவ்வளவு வரணும்? அப்ப மொத்த செலவு ஊழியர் தொடர்பான மொத்த செலவு எவ்வளவு? 3245. 3245 அப்படின்றது ஊழியர் தொடர்பான மொத்த செலவுகள். அப்ப ஊழியர் தொடர்பான மொத்த செலவு அப்படின்ற இடத்துல 3245 என்ன செய்யுங்க அப்படின்னா காட்டினீங்க அப்படின்னா ஓகே. அப்ப பாருங்க 93வது கேள்வி ஏதாச்சும் டவுட் இருக்கான்ட்டு. சரி, அதுக்கு அடுத்து 94வது கேள்வி வாங்க. நிவரல் வணிகத்தின் இதை கேட்கிறாங்க. வருமதி, அதாவது ஐயக்கடன் தொகை எவ்வளவு காட்டுங்க? வருமான கூட்டுல காட்டப்பட வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல ஆறாம் மீதியும் கொடுத்திருக்காங்க, இறுதி மீதியும் கொடுத்திருக்காங்க. அதாவது முதல் செஞ்ச கணக்கு போல இதுலயும் கொடுத்திருக்காங்க. ஆறாம் மீதி எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 90,000, இறுதி மீதி 60,000 கொடுத்திருக்காங்க. அறவிட முடியா கடன் கொடுத்திருக்காங்க 45,000, மீள பெற்ற அறவிட முடியா கடன் 10,000. அப்ப முதல் செஞ்சது போல என்ன செய்யுங்க அப்படின்னா இந்த கல்வியும் செய்துவிடத்தான் இருக்கு. ஐயக்கடன் கணக்கு, அறவிட முடியா கடன் கணக்கு. சரியா? மீதி அறவிட முடியா கடன் ஐயக்கடன் கணக்குல ஆரம்பத்துல பாருங்க மீதி எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்ட்டு. ஆரம்ப ஐயக்கடன் கணக்கு மீதி எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா 90,000 கொடுத்திருக்காங்க. இறுதியில வந்து 60,000 கொடுக்குறாங்க. அப்ப ஆரம்பத்துல 90,000, இறுதியில என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா மீதி 60,000. சரி, இந்த பக்கம் மீதி 60,000 கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யப்படும் அப்படின்னா இந்த பக்கம் வரும் வரவு செலவு, அதாவது வரவு பக்கம் வரும். அறவிட முடியா கடன் கணக்குன்னு சொல்லி 30,000 வரவு பக்கம் என்ன செய்யப்படும் அப்படின்னா வரும். அப்ப இந்த இடத்துல என்ன செய்யப்படும் செலவு பக்கம் ஐயக்கடன் சொல்லி 30,000 என்ன செய்யும் அப்படின்னா செலவு பக்கம் வரும். ஏன்னா இங்கிட்டு வரவு பக்கம் வந்திருந்தா இங்க செலவு பக்கம் என்ன செய்யணும் அப்படின்னா 30,000 வைக்கணும். சரியா? அதுக்கு அடுத்து அறவிட முடியா கடன் 45,000. அறவிட முடியா கடனுக்கு 45,000க்கு என்ன இரட்டை பதிவு? கடன்பட்டோர் கணக்கு செலவு, அறவிட முடியா கடன் கணக்கு வரவு. அப்ப அறவிட முடியா கடன் கணக்குல 45,000 என்ன செய்யுங்க அப்படின்னா பதிவு செய்யுங்க. அடுத்து மீள பெற்ற அறவிட முடியா கடன் இருக்கு. மீள பெற்ற அறவிட முடியா கடனுக்கான இரட்டை பதிவு, அதாவது மீள பெற்ற அறவிட முடியா கடனுக்கான இரட்டை பதிவு என்னன்னா காசு கணக்கு வரவு, அறவிட முடியா கடன் கணக்கு செலவு. காசு கணக்கு வரவு, அறவிட முடியா கடன் கணக்கு செலவு எவ்வளவு? 10,000. இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணீங்க 45,000, எனக்கு 45,000. மீதி மீதி வந்தது 5,000, மீதி சென்றதும் 5,000. அப்ப அறவிட முடியா கடன் கணக்கா நீங்க காட்டப்பட வேண்டிய தொகை வருமான கூட்டுல காட்டப்பட வேண்டிய தொகை எவ்வளவு அப்படின்னா 5,000. வருமான கூட்டில் காட்டப்பட வேண்டிய தொகை 5,000 அப்படின்றத காட்டியிருந்தீங்க அப்படின்னா சரி. 94வது பாருங்க 5,000 காட்டுறது விளங்கிருக்கான்ட்டு.
அடுத்த கேள்வி பாருங்க. திகதியும் முடிவடைந்த வருடத்துக்கான வட்டி தொடர்பான தகவல்கள் வருமாறு. அட்டூறு கொடுத்திருக்காங்க, ஆரம்ப அட்டூறு கொடுத்திருக்காங்க, இறுதி அட்டூரும் கொடுத்திருக்காங்க. வருமான கூற்றில் கழிக்கப்பட வேண்டிய பெறுமதி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இல்ல காசா செலுத்தப்பட்ட வட்டி கொடுப்பனும் கேட்கிறாங்க. அப்ப இதுல என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா இதுக்கும் ஒரு டி ஃபார்ம் என்ன செய்யலாம் அப்படின்னா அடிச்சு கணக்கை செஞ்சுக்கிட்டு போகலாம். அட்டூறு வட்டி தொடர்பான சீராக்கம். ஆரம்ப அட்டூறு எவ்வளவு கொடுத்துருக்கான்னு பாருங்க. கொடுக்கணும் ஆரம்ப அட்டூறு, அதாவது செலவுகள் என்ன செய்யுது அப்படின்னா ஆரம்பத்துல 8 ரூபா இருக்கு 20,000. ஆரம்ப அட்டூறு என்ன செய்யும் அப்படின்னா 20,000 பொறுப்பாக வரும். அதே மாதிரி இறுதி அட்டூறு எவ்வளவு இருக்கு? 30,000 இருக்கு. அதுவும் என்ன செய்யும் அப்படின்னா பொறுப்புல தான் வரும் இறுதி அட்டூறு. அதுவும் செலவு பக்கம் தான் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு மொத்த செலவு பக்கம் வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்க. வருமான கூற்றில் காட்டப்பட வேண்டிய தொகை. வருமான கூற்றுல காட்டப்பட வேண்டிய தொகை எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 90,000 கொடுத்திருக்காங்க. வருமான கூற்றுல காட்டப்பட வேண்டிய தொகை 90,000 கொடுத்திருக்காங்க. அப்ப வருமான கூற்றுல காட்டப்பட வேண்டிய தொகை எந்த பக்கம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருமான கூற்றுல காட்டப்பட வேண்டிய தொகை எந்த பக்கம் வரும் அப்படின்றது என்ன செய்யணும்னா பார்க்க போறோம். வருமான கூற்றுல காட்டப்பட வேண்டிய தொகை எந்த பக்கம் வருது அப்படின்னு பாக்குறதுக்கு முதலாவது காசு எந்த பக்கம் வரும் அப்படின்றது நீங்க யோசிங்க பார்ப்போம். அதாவது காசா வாடகை வட்டி என்ன செய்றீங்க? காசை செலுத்துறீங்க. வட்டி வந்து வாடகை வட்டியை வந்து காசா நீங்க செலுத்துற சந்தர்ப்பத்துல எப்படி இரட்டை பதிவு கொடுப்பீங்க? காசு கணக்கு செலவு, வட்டி கணக்கு வரவு. சரியா? அப்ப வட்டி கணக்குல என்ன செஞ்சுப்பீங்க அப்படின்னா காசா செலுத்திருந்தா வரவு பக்கம் வைப்பீங்க. அப்ப வருமான கூற்றுல காட்டப்பட வேண்டியது எந்த பக்கம் வைக்கணும்? செலவு பக்கம் என்ன செய்யணும் அப்படின்னா வைக்கணும். செலவு பக்கம் வச்சீங்க அப்படின்னா சரி. அப்ப எவ்வளவு வைக்கணும் அப்படின்னா செலவு பக்கம் வருமான கூற்றுல காட்டப்பட வேண்டிய தொகை 90,000 கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல காசா பெற்ற வேண்டிய தொகை வந்துடும். அப்ப இன்னைக்கு வந்து 110, இன்னைக்கு 110. அப்ப இன்னைக்கு 80,000 என்ன செய்யும்னா காசா காட்டப்பட வேண்டிய தொகை. சரியா? காசா நீங்க வெளிப்படுத்த வேண்டிய தொகை எவ்வளவு? 80,000 அப்படின்றது வரும். சரியா? பாருங்க விளங்கியிருக்கா அப்படின்ட்டு. 95வது கேள்வி வரைக்கும் விளங்கியிருக்கான்னு பாருங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த கேள்விகள்ல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேள்வி